வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு. இந்த வீடியோல நம்ம என்ன கதை கேட்க போறோம்னா, நினைவோ ஒரு பறவை கதையின் நிறைவு பகுதி. நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்க கேட்கலாம். வாங்க கதைக்குள்ள போகலாம். ஒரு சொல் அவனுடையதாக விட மாட்டாமல் வரிந்து கட்டிக்கொண்டு சண்டைக்கு வருபவளை நினைத்தாலே சிரிப்பு வந்தது. இவளை சீண்டாமல் அவன் எப்படி இருப்பான்? அவனை விட 4 வயது சின்னவள்தான். ஆனால் சரிக்கு சரியாக அவள் அவனில் உரிமை எடுத்துக்கொள்வதும், அவன் ஏதோ சிறு குழந்தை போலவும், அவள்தான் அவனுக்கு பொறுப்பு போலவும் அவள் நடந்து கொள்வதும் அவனுக்கு ரொம்ப பிடித்திருந்தது. கொஞ்சம் பாசிதான் இவ. அதான் நமக்கு அப்போதே தெரியுமே. இன்னைக்கு நைட்டே வீட்ல பேசிடணும். இதுக்கு மேல பொறுக்க முடியாது. ஜோஹன், நீ இன்னைக்கு ஆபீஸ் போகணுமா? பாத்ரூமில் இருந்து அவள் குரல் வெளிப்பட்டது. இல்லடி, சனிக்கிழமைகள்ல இரவுல மட்டும்தான் நான் ஒர்க் பண்ணுவேன். அப்போ இன்னும் நிறைய டைம் இருக்குதானே? ஃபாதர் கூட போகலாமா? இன்னைக்கு எனக்கு மூடே இல்ல. 2 பேரும் ஊர் சுத்தலாம். சரி. கட்டிலில் இருந்து எழுந்தவன் சமையலறையை நோக்கி சென்று அவளது ஃப்ரிட்ஜ் மற்றும் பேண்ட்ரியை ஆராய்ந்தான். பிறகு சிக்கன் அண்ட் எக் சாண்ட்விச்சஸ் செய்வதற்கு தேவையான பொருட்களை எடுத்து மேஜையில் அடுக்கினான். பானை துண்டுகளை கொஞ்சமே கொஞ்சம் மொரமொரப்பாக டோஸ்ட் செய்து எடுத்து வைத்துவிட்டு டிஷ் ஒன்றை எடுத்து போர்க்கினால் தாளம் போட்டபடி 2 முட்டைகளை உடைத்து அவன் அடிக்க ஆரம்பிக்க, ஏன்னு தெரியலமா, தூக்கம் வரல, நீ சமையல் பண்ணிட்டியா என்றபடி ஜாஷின் குரல் அவனை நெருங்கியது. கழுத்துக்குள் போனை வைத்துக்கொண்டு கிச்சன் வாசலில் நின்று அவனை பார்த்து விழி விரித்து, என்ன செய்யற என்று சைகையில் வேறு கேட்டாள். அவன் பானை தூக்கி காட்டியதும் சின்ன சிரிப்புடன் தலையசைத்தவள் போனை சுட்டி அம்மா என்று வாயசைத்தாள். சிரிப்புடன் அவளை நோக்கி நடந்தவன், ஓ ஆன்டி, ஓ ஆன்டி, ஓ ஆன்டி, அங்கிள் என்று பாட ஆரம்பிக்க அதிர்ச்சியுடன் ஒரு தடவை துள்ளிவிட்டு அவள் போனை எடுத்துக்கொண்டு வெளியில் ஓட வாய்விட்டு சிரித்தான் ஜோகன். அது ரேடியோம்மா என்ற அம்மாவிடம் அவள் சமாளிப்பது கிச்சன் வரை கேட்டது. சற்று நேரத்தில் தொம் தொம் என்ற காலடிகளுடன் அவனை நெருங்கியவள், அம்மா என்ன நினைச்சிருப்பாங்க என்றபடி அவன் கழுத்தை நெரிப்பது போல பாவனை செய்துவிட்டு கிச்சன் மேடையில் ஏறி அமர்ந்து கொண்டாள். பிறகு அவனது அசைவுகளை குறுகுறுவென பார்த்து கொண்டு அவள் அமர்ந்திருக்க அவனுக்குத்தான் ஒரு மாதிரியாக இருந்தது. திரும்பி இடுப்பில் கை வைத்தபடி, என்னடி என்று அவன் மிரட்ட, கிச்சன்ல சமையல் பண்ணும்போது யூ லுக் டாம் செக்ஸி என்றாள் அவள் மிக தீவிரமாக. கையில் இருந்த பாத்திரத்தை வைத்துவிட்டு வேகமாய் அவளை நெருங்கி இருந்தவன், நம்ப முடியலையே என்று இழுத்தான். நிஜமா? அப்படி நீ ஃபீல் பண்ணா உடனே கட்டிப்பிடிச்சு அட்லீஸ்ட் ஒரு முத்தமாவது கொடுத்திருக்கணும். ஓஹோ, தென் யூ டோன்ட் ஃபைண்ட் மீ செக்ஸி என்று இழுத்தவளின் இமைகள் கிண்டலா ஏறி இறங்கின. ஆன் த கான்ட்ரரி, ஐ ஆல்வேஸ் ஃபைண்ட் யூ செக்ஸி அண்ட் ஐ ஆல்வேஸ் வாண்ட் டு டூ திஸ். அவள் சுதாகரிக்கும் முன் அவளை முத்தமிட்டிருந்தான் ஜோகன். சுத்தம் மோசம்டா நீ. இனிமே உன்னை வீட்டுக்குள்ளேயே விடமாட்டேன். ஆனா குட்டிமா, உனக்கு நான் செக்ஸியா தெரியணும்னா டெய்லி சமையல் பண்ணணுமா என்றான் அவன் பாவமாக. ஆமாம் என்றபடி செட் செய்யப்பட்டிருந்த சாண்ட்விச்சை எடுத்து கடித்தாள் அவள். அப்போ உனக்கு டெய்லி 3 வேளையும் சாண்ட்விச் தான். ஏன்னா எனக்கு அது மட்டும்தான் செய்ய தெரியும். உரை ஏறிவிட தண்ணீரை தேடி வெளியே ஓடினாள் ஜார்ஜ். உள்ளே ஜோகனின் போன் ரிங்குவதும் தொடர்ந்து அவனின் சொல்லு மச்சியும் அவளை பின்தொடர்ந்து காதில் விழுந்தன. என்னடா சொல்ற? இன்னிக்கேவா? எப்படிடா? என்னாச்சு போன்ற ஜோகனின் பதட்டமான கேள்விகள் அவளை கிச்சனுக்குள் நுழைய சொல்ல, அதற்குள் அவன் காதில் போனோடு வெளியே வந்து கொண்டிருந்தான். சிறிது மௌனம். பிறகு இவனின், டேய் ஓடு. மறுமுனையில் போன் வைக்கப்பட்டிருக்க வேண்டும். தொடர்ந்து இவன் வேறு யாருக்கோ அழைத்து பார்த்துவிட்டு சுவிட்ச் ஆஃப் என்று சொல்லி பதட்டமானது கண் கூடாய் தெரிந்தது. என்னாச்சு ஜோகன்? யார் போன்ல? சந்துருடி. அவனுக்கு இப்போ நிச்சயதார்த்தமாம். உடனே சுகி வீட்டுக்கு வர சொல்றான். அவளுக்கு கூப்பிட்டா போன் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு. சுகி ஓகே சொல்லிட்டாளா?
அவளா இருக்கவே இருக்காது. என்னமோ நடந்திருக்கு. சாண்ட்விச்ச பேக் பண்ணிட்டு கிளம்பலாம். போற வழியில சாப்பிட்டுக்கலாம். என்னது நானுமா? பின்ன சீக்கிரம் கிளம்புடி. விளையாடுறீங்களா? நான் எப்படி அங்க வர்றது? ஷ்! சும்மா சும்மா பேசிட்டே இருக்காத. எங்க வீட்ல எங்க செட்டு பொண்ணுங்களே இல்ல. சுகி என்கிட்ட பேசலைனாலும் உன்கிட்ட பேசக்கூடும். ஹெல்ப் தானே கேட்கறான். சீக்கிரம் கிளம்பு என்று அவன் அவசரப்படுத்தினான். அவசரமாய் ஒரு பச்சை டாப்பையும் கிரீம் கலரில் பச்சை பிரிண்ட் போட்ட பாட்டியாலா பாட்டத்தையும் மாட்டிக்கொண்டவளை தலை வாரக்கூட விடாமல் அவன் காரை நோக்கி இழுத்து செல்ல, எனக்கு என்னமோ அங்க வர்றதுக்கு ஒரு மாதிரி இருக்கு ஜோகன் என்றபடியே கூட சேர்ந்து இழுபட்டாள் அவள். ஒரு மாதிரியும் இல்ல, வான்னு சொல்றேன்ல என்றபடி அவன் காரை ஸ்டார்ட் செய்ய, அதன் பிறகு அவள் வாயே திறக்கவில்லை. காருக்குள்ளேயே தலைவாரி சின்னதாய் ஒரு பட்டாம்பூச்சியை செருகியவள் அவன் நீட்டிய சாண்ட்விச்சை மென்றபடி போகும் பாதையை கவனிக்க ஆரம்பித்தாள். சுகி வீடு ஜோகனின் வீட்டில் இருந்து 10 நிமிடங்கள் தொலைவில்தான் இருந்தது. காரை நிறுத்திவிட்டு கீழே இறங்கியவன் அவள் அப்போதும் தயங்கி நின்று கொண்டிருப்பதை பார்த்துவிட்டு அவளது கையை பற்றி இழுத்தபடி வீட்டுக்குள் அவசர அவசரமாய் நுழைந்தவனோ ஹாலுக்குள் நுழைந்ததும் சட்டென்று நிற்க முகமோ ஒரு அசட்டு சிவப்பை பூசிக்கொண்டது. ஹாலில் ஜோகனின் அப்பாவும் பெரியப்பாவும் அமர்ந்திருக்க ஜீவா பெரியப்பாவின் மடியில் அமர்ந்து கொண்டிருந்தான். வாணி அவர்களின் அருகில் தீவிரமான பேச்சில் கலந்து கொண்டிருப்பதைப் போல நின்று கொண்டிருந்தார். திடீரென்று உள்ளே நுழைந்த இவர்கள் இருவரிலும் அவர்களின் கண்கள் அழுத்தமாய் பதிந்து கேள்வியாய் கேட்டன. பதட்டமும் கூச்சமுமாய் ஜோகனின் கைகளில் இருந்து தன் கைகளை உருவிக்கொள்ள ஜாஷரா முயன்றபோது அவன் கையை விடவில்லை. அவளது நிலையை உணர்ந்தாரோ என்னவோ வாணி மெல்ல ஜாஷை நெருங்கி வாமா என்று அழைத்துவிட்டு அருகில் நின்று கொண்டார். பெரியப்பா மடியில் இருந்து குதித்திறங்கிய ஜீவா ஷிங்லி என்று அவளை நோக்கி கிளுகிழுத்தபடி ஜோகனோடு ஒண்டிக்கொண்டு வெட்கமாய் அவளை பார்த்தான். திருவாளர் ஆசீர்வாதத்தின் கண்களில் பொறி பறந்தது. அப்பா என்று ஜோகன் தடுமாற்றமாய் ஆரம்பிக்க அதற்குள் அறைக்குள் இருந்து வெளிப்பட்ட பெண்மணி ஹாலின் சூழ்நிலையை கணத்தில் கணித்தவராய் ஜாஷை நோக்கி மலர புன்னகைத்தார். ஜாஷரா தானே? நான் தான் சுகியோட அம்மா டெய்ஸி என்றபடி அவளை அணைத்து வரவேற்றவர் பிறகு டேய் எவ்வளவு நாள் நான் இவளை கூட்டிட்டு வா வான்னு கரடியா கத்துன, இன்னைக்கு தான் உனக்கு தோணுச்சா என்று சர்வசாதாரணம் போல ஜோகனிடம் கடிந்து கொண்டார். தங்கையின் பேச்சில் ஆசிர்வாதத்தின் முகம் லேசா இழக டெய்ஸி அவளை மெதுவாக வாணியின் பக்கமாக நகர்த்தி விட்டார். இவள் கிடைத்த சந்தர்ப்பத்தில் அவரது கையை பற்றி அன்னைக்கு நான் பேசினதுக்கு சாரி ஆண்டி என்று ரகசியமாய் சொல்ல கணவர் அறியாமல் அவளது கையை பற்றி அழுத்தியவள் சுகி தனியா இருப்பா, அந்த ரூம்குள்ள போய் பாருமா என்று ஒரு வழியாய் அவளுக்கு மீட்சி பெற வழி சொன்னார் வாணி. ஒரு வழியாக தன்னுடைய கையை விட்டுவிட்டு ஜோகனும் தந்தையை நெருங்குவதை கடைக்கண்ணால் பார்த்தபடி சுகியின் அறையை நோக்கி நடந்தாள் அவள். ஜீவாவின் சத்தம் கேட்டோ என்னவோ அழகு மேக்சியுடன் வெளியே வந்த ஷெரின் சாக்லேட் அக்கா என குதித்தபடி அவளது கையை பற்றி சுகி இருந்த அறைக்குள் அழைத்து சென்றாள். அண்ணனின் அருகில் அமர்ந்திருந்த ஆசீர்வாதம் தன்னை நெருங்கியவனை இறுக்கமான முகத்துடன் ஏறிட்டார். என்னடா எல்லாமே நீங்களே முடிவு பண்ணிடுறீங்கல்ல? அப்படி இல்லப்பா, நான் இன்னைக்கு சொல்லலாம்னு தான் இருந்தேன். நேத்து தான் நான் அவகிட்டயே வெளிப்படையா பேசினேன். காலையில அவகூட பேசிட்டு இருக்கும்போது தான் எனக்கே சுகி விஷயம் தெரிஞ்சது. இவ வந்தா சுகிக்கு ஹெல்ப்பா இருக்கும்னு கூட்டிட்டு வந்துட்டேன். இவளும் எங்க ஆபீஸ் கலீக் தான். சாரிப்பா. அப்படியா? அந்த பொண்ணு அம்மாவுக்கு தெரிஞ்சிருக்கு, அத்தைக்கு தெரிஞ்சிருக்கு, நம்ம வீட்டு குட்டி பசங்களுக்கு கூட அந்த பொண்ணை தெரிஞ்சிருக்கு. எனக்கு மட்டும் இன்னைக்கு சொல்லலாம்னு இருந்தியா? அவர் பார்வை வாணியை கூறு போட வாணி அவசரமாய் இல்லைங்க என்று ஆரம்பித்தார். அம்மாவுக்கு அவளை என் கலீகா தான் தெரியும்பா. நான் லவ் பண்ற விஷயம் சுகிக்கு தெரியும். அவ அத்தை கிட்ட சொல்லிட்டா. நான் இன்னுமே யார்கிட்டையும் சொல்லல. சரி, பொண்ணு யாரு? எப்படி? நீயும் சுகி மாதிரி தானா? அவ பேர் ஜாஷரா. அவங்க அப்பாவை நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீங்க. டேவிட் ஞான சகாயம்னு ஃபேமஸ் லாயர். எங்களோட சர்ச்சு தான்ப்பா அவங்களும் என்றபடி அவர்களுடைய ஊரை சொன்னவன்
இப்ப கொஞ்ச நாளாத்தான் எங்க கூட ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருக்கா. நல்ல பொண்ணுப்பா என்றான் இறங்கிய குரலில். ஓ! அந்த டேவிட்டோட பொண்ணா? நம்ம மணிக்கு நல்லாவே தெரியும். நல்ல மனுஷன்னு சொல்வான். அப்புறம் என்ன? நீ கவலை விடு என்ற பெரியப்பா இட ஒரு வழியாக கொஞ்சமாய் சமாதானமானார் ஆசீர்வாதம். சற்று நேரத்தில் சந்துரு, ரியாஸ் மற்றும் சந்துருவின் பெற்றோர் வந்து சேர்ந்தனர். பெரியவராய் பெரியப்பா வாசலுக்கு வந்து கை கொடுத்து வரவேற்றாலும் இரு தரப்பினர் முகமும் எப்போது வெடிக்கும் என காத்திருக்கும் பனிப்போர் போல இருந்ததை கண்டதும் ஜோகன் மனதில் அலாரம் அடித்தது. சந்து மாமா என்றபடி சந்துருவிடம் தாவிக் கொண்ட ஜீவாவை தொடர்ந்து சந்துருவின் அருகில் போய் அமர்ந்து கொண்டவன் ரகசியமாய் அவனுக்கு கை கொடுத்தான். சாதிச்சிட்டடா மச்சி, எப்படிடா முடிஞ்சது, அதுவும் ஒரே நாள்ல? வசதியாக ஜீவாவை மடியில் அமர வைத்தபடி, டெய்ஸி ஆன்ட்டி காலில் விழுந்துட்டேன்டா. ஆன்ட்டி எப்படியோ ஃபோர்ஸ் பண்ணி அவளை சம்மதிக்க வச்சுட்டாங்க. எனக்கு தான் பக்கு பக்குங்குது ரகசியமாய் சொன்னான் சந்துரு. யார் அவளை ஃபோர்ஸ் பண்ணி? அதுவும் அத்தை? காமெடி பண்ணாதடா. அவளா இஷ்டப்படலைன்னா இது முடிஞ்சிருக்காது. அப்படியே ஃபோர்ஸ் பண்ணியிருந்தாலும் எனக்கு ஒரு ஃபோன் பண்ணி ஹெல்ப் கேட்டிருப்பா. இல்லைன்னா கிழின்னு கிழிச்சிருப்பா. எதுவுமே செய்யல. ஸோ வாழ்த்துக்கள் மச்சான். உன் கவலையெல்லாம் ஒழிஞ்சது. ஆனாலும் என்னால நம்பவே முடியலடா என்று மீண்டும் அவன் ஆச்சரியப்பட, எல்லாம் உன்னால தாண்டா. ரியாஸ் முழங்கையால் அவனை இடித்தான். ஏண்டா நான் இதில் என்ன செஞ்சேன்? நீ தாண்டா அனுமார் கூடமா இருந்த எங்க ஆபீஸ லவ் பண்றேன்னு ஆரம்பிச்சு ஜோல் கூடமா மாத்துன. இப்ப பார், எங்க இரும்பு மனுஷன் பொங்கிட்டான். ரியோ, ஆனாலும் உன்னை தனியா விடுறது கவலையா தாண்டா இருக்கு. சீக்கிரமே உனக்கு ஒரு பொண்ணை கண்டுபிடிச்சு கொடுத்து என் கடமைய நிறைவேத்துறேன்டா. ஜோகன் சபதம் எடுத்தான். ஆமா மச்சி, இவன் மட்டும்தான் இனிமே சிங்கிளா சுத்த போறான். சந்துருவும் கூட சேர்ந்து பாடினான். வருத்தப்படுறியா சந்தோஷப்படுறியா? ரியா கடுப்பானான். அஃப்கோர்ஸ் வருத்தம்தான் ஜோகன். உனக்கு நானும் ஹெல்ப் பண்றேன்டா. நாம இவனுக்கு நல்ல பொண்ணா தேடலாம். அடேய் ஹலா, நீங்க எப்படி தேடுவீங்கன்னு எனக்கு தெரியும். நீங்க ஆணியே புடுங்க வேண்டாம். நான் ஒருத்திய கண்டுபிடிச்சு லவ் பண்ணாதான் கல்யாணம் பண்ணிப்பேன். ரியோ பொங்கினான். ஆடப்பாரா. ஜோகன் கன்னத்தில் கை வைத்து சிலாகிக்க, மச்சி அப்படின்னா ஒரு ஸ்கூல் பொண்ணா பாருடா. அப்பதான் உன் கேரக்டருக்கு டீ போட்டு கொடுத்து படிக்க வைக்க சரியா இருக்கும். சந்துரு வாரி விட்டான். ரியாஸின் முகம் வெட்கத்தில் சிவந்து போனதைக் கண்டு அவர்கள் இருவரும் சிரிப்போடு ஹைஃபை கொடுத்து கொள்ள, டேய் சட்டுன்னு பொங்குற நம்மை விட இந்த பம்மல் கேஸ் சம்பந்தம் தான் ரொம்ப விவரமா இருப்பாங்களாம். சந்துரு எடுத்து கொடுத்தான். டேய், லவ்லன்னு சொன்னண்டா, நீ எதை நினைச்ச? ஒரு டேஷம் இல்ல, அடங்குங்கடா என்று அவர்கள் அருகில் குனிந்து பல்லை கடித்த ரியாஸ். ஜோகன், உங்க அப்பாவும் சந்துரு அப்பாவும் ஜாக்சன் துரை கட்டபொம்மன் போலவே முறைக்கிறாங்கடா என்றவன். உனக்கு சங்கு ஊத ரெடி ஆகுறாங்க. நீ என்னடானா என்ன கலாச்சிட்டு இருக்க என்று சந்திரவுக்கும் கிளி ஊட்டினான். சந்துரு நிமிர்ந்து அமர்ந்து கொள்ள, அத்தோடு பொறுத்தது போதும் என்று நினைத்தாரோ என்னவோ என்ற தொண்டையை செருமினார் ஜோகனின் பெரியப்பா. பிறகு பொதுவான பசங்க ஆசைப்பட்டுட்டாங்க என்ற காதல் திருமணங்களுக்கே உரிய டெம்ப்ளேட் வசனத்தோடு ஆரம்பித்த பேச்சுவார்த்தை அழகான மென் சிவப்பு பட்டு சேலையில் ஜாஷின் கை வண்ணத்திலான மெல்லிய அலங்காரத்துடன் இருந்த சுகியை ஒரு கையை ஷெரின் பற்றி கொண்டு அழைத்து வந்து அமர வைத்ததும் எப்படி திருமணம் செய்வது என்பதில் வந்து நின்றது. என் பையன் மதம் மாறமாட்டான் என்ற வெளிப்படையான ஸ்டேட்மெண்டை அம்பாய் சந்துருவின் அப்பா விட்டதும், எங்க பொண்ணுந்தா என்று திருப்பி அடித்தார் ஆசிர்வாதம். மெல்ல அவர் கையை அழுத்தி அவர்கள் பெண் வீடு என்பதை ஞாபகப்படுத்தி தம்பியை அமைதிப்படுத்திய பெரியப்பா நிலைமையை எடுத்து கூறி எல்லோரிடமும் ஆலோசனை கேட்டார். ரெண்டு பக்கம் பிரச்சனை இருக்கு. பையன் மதம் மாறலைன்னா சர்ச்சில் கல்யாணம் பண்ணிக்க முடியாது. உங்க முறைப்படி பண்ணிக்கிட்டா எங்க பொண்ணு மறுபடி சர்ச் வர்றதுல சிக்கல் இருக்கு. என்ன பண்ணலாம்? இது என்ன பேசுறீங்க? கல்யாணம் பண்ணிக்கணும்னா மாப்பிள்ளை பின்னால பொண்ணு வந்துதானே ஆகணும். சந்திரவின் அப்பா சூடாக. ஆசிர்வாதம் எதையோ சொல்ல போகிறார் என்று அவருடைய நெருத்த புருவங்களிலேயே தெரிந்தது. சந்திரவின் கண்கள் சுகியையே துளைத்து கொண்டிருந்தது. அவளோ இதற்கும் எனக்கும் சம்பந்தமே இல்லை என்பது போல அமர்ந்திருந்தாள். இது சரி வராது என்று நினைத்து கொண்ட ஜோகன் மெல்ல நிமிர்ந்து அமர்ந்தான். பெரியவங்க பேசுறதுக்குள்ள இடையில பேசுறதுக்கு என்ன மன்னிக்கணும். கல்யாணம் சுகிக்கும் சந்துருவுக்கும் தான். அவங்களையும் ஒரு தடவை கேட்டுடலாமே என்று அனுமதி கேட்பது போல கேட்டவன்
அவர்கள் பதில் பேச இடமளிக்காமல், "நீ என்ன சொல்ற சந்துரு? உன் ஐடியா என்ன?" என்று கேட்டுவிட்டான். அதுதான் சந்தர்ப்பம் என்று பட்டென அதை பற்றிக் கொண்ட சந்துருவும், "எனக்கு 2 பேரும் மதம் மாறுறதுல இஷ்டம் இல்ல. நாங்க 2 பேருமே கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க தான். ஆனா இந்த நிலை மாறினா, பழையபடி 2 பேரும் அவங்கவங்க கோயிலுக்கு போக முடியணும். அதுல எந்த பாதிப்பும் வரக்கூடாது. என் மதத்துக்கு சுகி வரவேண்டியதில்ல. நான் அவளை இப்படியே தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்" என்று போட்டுடைத்தான். "அப்படின்னா எப்படி தம்பி? இந்த சுயமரியாதை கல்யாணம்னு சொல்வாங்களே, கருப்பு ஷர்ட் போட்டுட்டு, அப்படியா? அப்படின்னா சொல்லிடு. நான் வீட்ல இருந்தே வாழ்த்திடுறேன்." சந்துருவின் அப்பாவின் கோபம் வெளிப்படையாகத் தெரிய, அவருக்கு பதிலளிக்க வேண்டும் என்ற ஆசை ஆசீர்வாதத்திடம் முளைத்தது அவரது முகத்திலேயே தெரிந்தது. "என்னோட ஃப்ரெண்டுக்கு போன மாசம் கல்யாணம் நடந்தது அங்கிள். அதுவும் இப்படித்தான். ஆனா யாருமே மதம் மாறல. நெருக்கமான சொந்தங்கள மட்டும் கூப்பிட்டிருந்தாங்க. பொண்ணு வீட்ல கல்யாணம் நடந்தது. 2 வீட்டு பெரியவங்க முன்னாடியும். அதோட 2 மதத்திலயும் இருந்து பெரியவங்க வந்திருந்தாங்க. தாலி கட்டி முடிஞ்சதும் 2 பேருமே பிளஸ் பண்ணிட்டு போனாங்க. ஈவினிங் ரிசப்ஷனை பெரிய ஹோட்டல்ல எல்லாரையும் கூப்பிட்டு கிராண்டா பண்ணாங்க" என்று ஜாஷரா தயக்கமாய் சொல்ல, வின் வின் சிச்சுவேஷனில் இருந்த அந்த தீர்வு ஆசீர்வாதத்துக்கு பிடித்திருக்க வேண்டும். "இந்த ஐடியா நல்லா இருக்கே" என்று மெல்ல முணுமுணுத்தார். "சுகி, உனக்கு இந்த ஐடியா ஓகேவா?" என்று சந்துரு திடீரென்று கேட்க, திடுக்கிட்டு நிமிர்ந்தவள் சம்மதமாய் தலையசைத்துவிட்டு மீண்டும் குனிந்து கொண்டாள். "அப்புறம் என்ன அங்கிள், உங்க எல்லாருக்கும் ஓகேவா?" என்று மீண்டும் சூழ்நிலையை கையில் எடுத்து கொண்டான் ஜௌஹன். "அதான் எல்லாமே நீங்களே சொல்லிட்டீங்களே. ஆனா இதை விட கௌரவமா கல்யாணம் பண்ணணும்னா வேற வழியும் இல்லதான்" என்றபடி ஒரு வழியாய் இறங்கி வந்தார் சந்துருவின் அப்பா. பிறகு சுகிக்கு மாமன்மாராய் சீர் செய்வதை பற்றி பேச்சு மாறியதும் பெரியவர்களுக்குள் மெல்ல மெல்ல நிலைமை சீரடைந்தது. "எங்களுக்கு மருமக வந்தா போதுங்க. இவ்வளவு கொண்டு வான்னு கேட்கிற சின்னத்தனமான மனுஷங்க நாங்க இல்ல" என்று சந்துருவின் அப்பாவும், "அது உங்க பெருந்தன்மை. ஆனா எங்க குடும்பத்திலேயே ஒரே ஒரு பொண்ணு சுகிமா. அவளுக்கு செய்யாம விட்டுருவோமா நாங்க?" என்று பெரிய பாவமாய் உருக, இனிதே முடிந்த பேச்சுவார்த்தை இறுதியாய் மதிய உணவில் வந்து முடிந்தது. சந்துரு சுகியின் அருகில் இடம் பிடித்துக் கொள்ள, ஜோகனும் ரியோவும் பரிமாறும் வேலையை எடுத்துக்கொள்ள, இரு பக்கமும் குழந்தைகள் சூழ அமர்ந்திருந்த ஜாஷராவின் அருகில் போய் அமர்ந்தார் ஆசீர்வாதம். "மாமனாரை கண்டால் எழுந்து நிக்கணும் என்று தெரியுதா?" என்று விளையாட்டாய் மிரட்டியபடி. அன்றைய தினம் எல்லாவற்றுக்குமே ஒரு ஆரம்பமாகத்தான் அமைந்து விட்டிருந்தது. ஜாஷராவை ஆசீர்வாதத்துக்கு பிடித்து போனதன் விளைவாக தன்னுடைய விளையாட்டு பையனுக்கு இவள்தான் சரியான லகான் என முடிவெடுத்தவர் கிடுகிடுவென அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமையே பொது நண்பர் மணி மூலமாக பேசி குடும்பமாய் கிளம்பி போய் பேசி முடித்து மகனுக்காய் அவளை உறுதி செய்து கொண்டு விட்டார். பெரிதான பிரிவினைகள் ஏதும் இல்லாததால் சந்துரு சுகியின் திருமண பேச்சை போல் இல்லாமல் இரு தரப்புமே மிக்க மகிழ்ச்சியுடனேயே அவர்களுடைய திருமணத்தை முடிவு செய்திருந்தனர். ஏஆர் ரஹ்மானின் கான்செர்ட் அடுத்த சனிக்கிழமையே நடைபெற இருந்ததால் திங்கள்கிழமை அவள் கட்டாயமாக அலுவலகத்தில் இருந்தாக வேண்டும் என்றிருந்தான் ஜோகனன். என்னதான் அவனுக்காக போக வேண்டும் என்று முடிவெடுத்திருந்தாலும் மறுபடி அங்கே போய் மீண்டும் அவர்களை எல்லாம் பார்ப்பதை நினைக்க அவளுக்கு மனம் படபடப்பாகவே இருந்தது. தயாராகி 7:45 வரை நேரத்தை கடத்தியவள் இனியும் கடத்தினால் போய் சேர முடியாது என்ற இயலாமையில் அபார்ட்மெண்ட்டை பூட்டிக் கொண்டு லிப்டில் மிதந்து பார்க்கிங்குக்கு வந்தாள். தன்னுடைய டாடா நானோவை நோக்கி நடந்தபோது பக்கமாக விசில் சப்தம் கேட்க, "யாரடா?" என்று திரும்பியவள் இனிமையாய் அதிர்ந்தாள். தன்னுடைய கார் கதவை திறந்து வைத்து கொண்டு டிரைவர் சீட்டில் இருந்து புன்னகையுடன் அவளையே பார்த்து கொண்டிருந்தான் ஜோஹன். உற்சாகமாய் அவனை நோக்கி ஓடியவள் அவன் அருகே அமர்ந்து கொண்டு கதவை சாத்தினாள். "எப்படிடா?" அவளுக்கு என்ன கேட்பதென்றே புரியவில்லை. "நீ எப்படி ஃபீல் பண்ணுவேன்னு தெரியும் பேபிமா. அதான் வந்தேன். ஃப்ரீயா இரு, நான் பார்த்துக்கிறேன்." அவளுக்கு ஏற்படக்கூடிய சின்ன சின்ன மனக்கிலேசங்களை கூட தவிர்க்க நினைக்கும் அவனை நினைக்க சந்தோஷமாக இருந்தது அவளுக்கு. "தேங்க்ஸ்டா" என்று மனமாற சொன்னாள் அவள். அவன் அழகாய் சிரித்தான். "நீ இந்த ஸ்டெப் எனக்காகத்தானே எடுத்து வச்சிருக்க. ஸோ உன்னை பாதிக்கிறது போல எதுவுமே இங்க நடக்காம பார்த்துக்கிறது என் பொறுப்பு. போதும்டா, விக்ரமன் படம் போல போயிட்டு இருக்கு."
என்ன பார்த்ததும் உன் கண் அப்படியே சந்தோஷத்துல டைனோசர் வாய் போல விரியும் பார். அத பார்க்கத்தான் வந்தேன். ஆ, டைனோசர் வாயா? கிண்டல் பண்ணேன்டி. உன் கண்ணு செல்ல கண்ணு, மீனு கண்ணு, முட்டை கண்ணு, கொள்ளி கண்ணு, நொள்ள கண்ணு. லென்த்தா போயிட்டு இருக்கு. இத்தோட நிறுத்திக்குவோம். ரோட்ட பார்த்து ஓட்டு. அலுவலகத்தை அடைந்ததும் தன்னோடு அவளை உள்ளே அழைத்து சென்றவன் எல்லோருக்கும் அறிமுகம் செய்தான். சந்திரவும் ரியாஸும் கீழே வந்து அவளை உற்சாகமாய் வரவேற்றதும் அவளை எதையும் உணரவிடாமல் ஜோகனோடு சேர்த்து கலாய்த்து இயல்பாக்கியதும் அவளுக்கு பழகிய இடம் ஒன்றுக்கு வந்த இனிமையை கொடுத்தது. அவர்கள் மேலே சென்றதும் அவள் இருக்க வேண்டிய அறையை காண்பித்த ஜோகன், பேக் வச்சுட்டு வா, 9க்கு ஒரு மீட்டிங் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன் என்று அவளை கையோடு வெளியே அழைத்து வந்து சோஃபாவில் அமர வைத்தான். இந்த வீக் தீயா வேலை செய்யணும். இவ எங்க இன்னும் வரலையா என்று உறக்கவே யோசித்தபடி அருகில் வரிசையாக இருந்த அறை கதவுகளை தட்டினான். தம்பிகளா, எல்லாரும் 9 மணிக்கு ஜாக் சாப்ளினுக்கு வந்துடுங்க, ஓகேவா? சொல்லிவிட்டு அவன் திரும்பவும் சுகி அப்போதுதான் உள்ளே நுழைந்தவள் ஹேய் என்றபடி ஜாஷின் அருகில் போய் உட்கார்ந்து கொள்ள இவள் முகமும் மலர்ந்தது. சில நிமிஷங்கள் போயிருக்கும். கடந்த 2 நாட்களை பற்றி அவளுடன் சலசலக்க ஆரம்பித்த ஜாஷுக்கு சுகியின் கவனம் தான் பேசுவதில் இல்லை என்று அப்போதுதான் புரிந்தது. கன்னங்களில் லேசான சிவப்பு தோன்றியிருக்க விழிகளை அங்கும் இங்கும் பதித்தபடி தன்னை சமாளித்துக் கொள்ள முயன்று கொண்டிருந்தவளை விழி விரிய பார்த்தவள் யோசனையாய் மாடியை பார்த்தாள். அவள் நினைத்தது போலவே சுகியையே பார்வையால் விழுங்கியபடி சந்துரு மாடிப்படிகளில் இறங்கி வந்து கொண்டிருந்தான். என்னது இது, விக்கமா என்றபடி சுகியின் முகத்தை அப்படியும் இப்படியும் திருப்பி பார்த்தவள் இப்போது அவர்களை நெருங்கி இருந்த சந்துருவிடம் திரும்பி, அண்ணா உங்களை மீட்டிங்க்கு இன்வைட் பண்ணலையே என்று குறும்பாய் இழுத்தாள். யார் சொன்னது? நான் மீட் பண்ணணும்னு நினைச்சா யாராலையும் தடுக்க முடியாதுமா என்று அவனும் அதே குரலில் குறும்பாய் பதில் கொடுத்துவிட்டு அவர்களுக்கு எதிர்ப்புற சோஃபாவில் சட்டமாக அமர்ந்து கொண்டிருந்தான். சுகியின் தடுமாறிய பார்வையும் தயக்கமும் அவனது அடாவடி பார்வையுமாய் நடந்து கொண்டிருந்த அழகிய நாடகத்தை கண்டு மெல்ல எழுந்து நழுவ முற்பட்டவளை பட்டென்ற கையை பிடித்து தடுத்தாள் சுகி. இதுல என் பங்கு எதுவுமே இல்லை என்பதை சந்திரவிடம் கையை விரித்து காண்பித்துவிட்டு மீண்டும் அமர்ந்து கொண்டாள் அவள். அடே, என்னங்கடா நடக்குதுங்க? சந்து, நீ இங்க என்னடா பண்ற? உனக்குத்தான் காலையில ஏதோ ஷெட்யூல் இருக்குன்னு சொன்னல்ல. ஏய் சுகி, ஏண்டி இப்படி ஆயிட்ட? ஐயோ, நானே இன்னும் 4 நாள் தான் இருக்குன்னு டென்ஷன்ல இருக்கேன். படுத்துறானுங்களே என்றபடி அங்கே வந்த ஜோகனன் புலம்ப ஆரம்பித்தான். டேய், உதப்படுவ ராஸ்கல். போன வாரம் முழுக்க ஷிங்லி ஷிங்லின்னு இவ பின்னாடியே சுத்திட்டு எல்லாம் செட் ஆனதும் சாவகாசமா வந்து டென்ஷன் ஆகுறையா? சந்துரு அவனை முறைத்தான். சரி சரி, என்னவோ பண்ணிக்க. நான் இப்ப மீட்டிங்க்கு உன் ஆளை அழைச்சிட்டு போறேன் என்றபடி பெண்கள் இருவரையும் ஜோகன் கண்களால் அழைக்க, சுகி வரமாட்டா என்றான் சந்துரு. அடே புரிஞ்சுக்கடா, எனக்கு வேலை இருக்கு, அவ வரணும். வரமாட்டான்னு சொல்றேன்ல. அடே, அவ வருவாடா. என்ன விளையாடுறீங்களா? நான் என்ன பாலா, ஆள் ஆளுக்கு புடிச்சு வச்சுக்கிறதுக்கு? சுகியின் வாய் போட்டு கழன்று விட்டது. டே ஜோஹன், நீ எனக்கு நேற்று இரவு வரை மீட்டிங் ரிக்வெஸ்ட் அனுப்பவே இல்லை என்று ஜோஹனிடம் பாய்ந்தவள் சந்துருவை திரும்பி நன்றாகவே விடித்து பார்த்தாள். மிஸ்டர் டைனோசர், நீங்க எனக்கு மவுத் பீஸ் ஆக தேவையில்லை, அண்டர்ஸ்டாண்ட் என்றபடி தன்னுடைய ஐபேடில் விரல்களால் சில கணங்கள் கோடி இழுத்துவிட்டு, சாரி, உன்னோட மீட்டிங் ரிக்வெஸ்ட்டை இப்பதான் பார்த்தேன். நான் 9 மணிக்கு அங்க இருப்பேன். மீட்டிங்ல பார்ப்போம் ஜேடி என்றபடி அவசரமாய் அவள் மாடி ஏற கீழே இருந்த திருடர்கள் இருவரும் ஹைஃபை கொடுத்து கொண்டனர். நீங்க வரணும், பழைய பன்னீர்செல்வமா வரணும் என்று அவளை கலாய்த்து சுகியிடம் ஒரு முறைப்பை வாங்கி கொண்டு ஜோகன் வெளியே செல்ல, நீ இப்படி இருக்கிறது தான் எனக்கு பிடிக்குமானே, எதுக்கு கஷ்டப்பட்டு வாயை மூடிட்டு இருக்க என்று அதற்குள் அவளுக்கு அருகில் படியேற ஆரம்பித்திருந்த சந்துரு அவள் காதருகில் குறும்பாய் கேட்டுவிட்டு கடந்து போனான். கால்களை ஒரு தடவை லேசாய் உதைத்து கொண்டு மீதி படிகளை வேகமாய் கடந்தாள் சுகி. மீட்டிங்குக்காக பலாமரத்தை நோக்கி நடந்து கொண்டிருந்த ஜோகனை பின்தொடர்ந்து கொண்டிருந்த ஜாஷரா, என்னமோ டென்ஷன் ஆகிறேன்னு சொல்லிட்டு இருந்த பாரு, நீ தான் லேட்டா வர, எல்லாரும் ஆல்ரெடி போய் உட்கார்ந்துருக்காங்க என்று எதிரே தென்பட்டவர்களை சுட்டி காட்டினாள். விடு பேபிமா, அரசியல் இதெல்லாம் சகஜம். பலாமரத்தை சுற்றி ஏற்கனவே 2 பெஞ்சுகள் இருந்தன.
மேல் அதிகமாக 4 நாற்காலிகளையும் கொண்டு வந்து போட்டுவிட்டு கிட்டத்தட்ட 10 இளைஞர்கள் அங்கே ஜோகனுக்காக காத்திருந்தார்கள். ஏற்கனவே அன்றைக்கு இவள் சந்தித்த சதீஷ் அவர்கள் நடுவில் இருந்து இவளை பார்த்து மலர புன்னகைத்தான். மீதியாய் இருந்த நாற்காலி ஒன்றை அவர்கள் பக்கமாய் திருப்பி போட்டுக்கொண்டு அமர்ந்த ஜோகன் கால்களை மடித்து வைத்துக்கொண்டு நோட்புக் ஒன்றையும் பேனாவையும் கையில் எடுத்துக்கொண்டான். இந்த ஜாக் சாப்ளின், மேங்கோ சாப்ளின் போன்ற இன்ஃபார்மல் செட்டிங் எதற்காக என்று இப்போது ஜாஷுவுக்கு நன்றாகவே புரிந்தது. மேஜை, நாற்காலி, ப்ரொஜெக்டர் போன்ற ஃபார்மல் செட்டிங் உள்ள அறைகளில் பேசுவதை விட நண்பர்கள் மரத்தடியில் குழுமமாய் அமர்ந்து கலந்துரையாடுவது போன்ற இந்த அமைப்புகளில் தன்னால் அதிகம் பங்களிக்க முடியும் என்று ஜோகன் நினைத்திருப்பான். தன்னை மிக சரியாக புரிந்து கொண்டு தன் குறைகளை தாண்டி செல்ல தெளிவாய் முயற்சி எடுத்திருந்தவனை பார்க்க ரொம்பவே பெருமையாக இருந்தது அவளுக்கு. ஃப்ரெண்ட்ஸ், ஏஆர்ஆர் கான்செர்ட் சனிக்கிழமை நடக்க போகுதுன்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். எங்ககிட்ட டைம் இல்லை. ஸோ சகலமும் பக்காவா இப்போதே பிளான் பண்ணிக்கணும். அதுக்காகத்தான் உங்களை கூப்பிட்டேன். ஜாஷராவின் அருகில் இருந்த நாற்காலியில் இப்போது சுகி வந்து அமர்ந்து கொண்டாள். நல்லா கவனிச்சுக்கோங்க எல்லாரும். எங்களோட நாடு ஒரு குட்டி நாடு. பொதுவான விஷயம் ஏதும் நடந்தா நாடு முழுக்கவே வைரலா பரவிடும். இதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்ல என்று மெதுவாக ஆரம்பித்தான் ஜோகன். ஏஆர்ஆர் ஃபர்ஸ்ட் டைம் எங்க நாட்டுக்கு வரார். கிட்டத்தட்ட 6 லட்சம் மக்கள் கான்சர்ட்டுக்கு வருவாங்கன்னு ஒருங்கமைப்பாளர்கள் எதிர்பார்க்கறாங்க. போன தடவை போப் ஆண்டவர் வந்தப்போ கூட அதே கிரவுண்ட்ல 6 லட்சம் மக்களைத்தான் எதிர்பார்த்தாங்க என்று புன்னகைத்தவன். ஸோ நாடு முழுக்க மொழி வித்தியாசம் இல்லாமல் அவருக்காக மக்கள் வரப்போறாங்க. தமிழ் தமிழ் பாட்டுகளுக்கு அடிமைனா மற்றவங்க ஹிந்தி சாங்ஸுக்கு அடிமையா இருப்பாங்க. இந்த நிலைமையில ஒரு பிஸ்னஸ் அண்ட் பொழுதுபோக்கு சைட்டா எங்களோட, அதாவது சார்லி சாப்ளினோட ரோல் என்னன்னு நாம தெளிவா புரிஞ்சுக்கணும். சரியா? ஆர்கனைசர்ஸ் ஒரு மீடியா பார்ட்னரா நாங்கள் ஒரு ஹைப்பை கிரியேட் பண்ணி டிக்கெட்ஸ் வாங்குறதை தூண்டணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் எங்களோட முக்கியமான நோக்கம் அது இல்லை. நாங்கள் ஒரு பொழுதுபோக்கா சைட்டா தமிழ் மற்றும் இங்கிலீஷ் வாசகர்களை டார்கெட் பண்ணாலும் எங்களோட பிஸ்னஸ் விங் எல்லா மொழி மக்களையும் தான் டார்கெட் பண்ணுறாங்க. 3 மொழி பேசும் மக்களுமே எங்களோட பிஸ்னஸ் லிங்க்ல திங்ஸ் ஆர்டர் பண்ணுறாங்க. இப்படி ஒரு மெகா கன்செர்ட் இந்த வாரம் நடக்கிறதால நாடு முழுவதும் எல்லாருமே இந்த வாரம் அவரை பற்றி தான் பேச போகிறாங்க. இந்த நிலைமையை ஒரு வெப்சைட்டாக நாங்கள் எப்படி யூஸ் பண்ணிக்கொள்ள முடியும் என்று பார்க்கணும். புரிஞ்சதா? இந்த வீக் நாம கட்டுரையாளர்கள், சமூக பொறுப்பு, அரசியல் எழுதுறவங்க போன்ற எங்களோட அடையாளங்களை மறந்துடலாம். ஜஸ்ட் ஜாலி பசங்களா சோஷியல் மீடியாவை சுற்றி வந்து ஏஆர்ஆர் விசிட்டை எங்களோட சிசிஐ ப்ரமோட் பண்ணிக்க யூஸ் பண்ணலாம். என்ன சொல்றீங்க? ஒரு உதாரணம் சொன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். YAMU.IK தெரியும் தானே? எந்த உணவகங்கள்ல என்னென்ன உணவுகள் பிரபலம்னு சொல்ற ஒரு ஆங்கில வெப்சைட் அது. எங்க ஊர்ல வெள்ளம் வந்தப்போ அவங்க வெள்ளம் சம்பந்தமா ஒரு ஹப்பு போல இயங்குனாங்க. எந்த முகாம்ல எவ்வளவு மக்கள் இருக்காங்க, எந்த முகாமுக்கு இப்ப என்ன உதவி தேவை, யார் யார் மீட்பு பணியில வேலை செய்யறாங்க, எப்படி பண உதவி செய்ய முடியும் என்ற சகல விஷயத்தையும் அப்டுடேட்டா போஸ்ட் பண்ணி பலரை லிங்க் பண்ணி ஆக்டிவாக இருந்ததால மழை நாட்களில் அதை பற்றி என்ன நியூஸ் தேவைனாலும் யமுவை பாருங்கன்னு எல்லாருமே சொல்கிற அளவுக்கு ரீச் ஆனாங்க. பல பெரிய சைட்ஸ் யமுவோட நியூஸ்களை ஷேர் பண்ணாங்க. அந்த வெள்ள நேரம் அவங்க செஞ்சது பெரிய சேவை தான். ஆனால் மறைமுகமாக அது அவங்களோட சைட்டை எவ்வளோ ப்ரமோட் பண்ணுச்சுன்னு நினச்சும் பார்க்க முடியாது. முன்னாடி யமுவுக்கு இருந்த ஃபாலோயர்ஸ் எண்ணிக்கைக்கும் இப்போ யமுவுக்கு இருந்த ஃபாலோயர்ஸ்க்கும் எவ்வளோ பெரிய வித்தியாசம்னு அவங்க சைட்டுக்கு போகிறவங்களுக்கு தெரியும். அதே போலத்தான் நாங்களும் தலைவர் ஏஆர்ஆரை யூஸ் பண்ணிக்கணும்னு நான் நினைக்கிறேன். நாங்கள் இந்த வாரத்தை ஏஆர்ஆர் வாரமாக அறிவிச்சு ஃபேஸ்புக், எங்களோட வெப்சைட் எல்லாத்துலேயும் ரஹ்மான் சார் பற்றி மட்டும்தான் பேசணும். முக்கியமான விஷயம், எல்லா போஸ்ட்டுக்குமே இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் வேணும். அப்பதான் நாங்கள் மொழி வித்தியாசம் இல்லாமல் மக்களை போய் சேருவோம். அப்படி செஞ்சா இன்னும் இன்னும் அதிக ரீடர்ஸ் மொழி வித்தியாசம் இல்லாமல் சிசி பக்கம் வருவாங்க, சைட்டை பார்ப்பாங்க. இது மறைமுகமா எங்களோட பிஸ்னஸ் விங்கை ப்ரமோட் பண்ணும். உங்களுக்கு ஏதும் ஐடியா இருக்கா? ஜோகன் நீளமாய் பேசி முடிக்க பிரகதீஷ் இடையிட்டான். ஜோகன், நாம மட்டுமே எழுதி போஸ்ட் பண்ணாம
யமு செஞ்சது போலவே வேற ஊடகங்கள், ரேடியோக்கள் போஸ்ட் பண்றதையும் லிங்கோட நம்ம சைட்ல போஸ்ட் பண்ணி, நாங்களும் இந்த வாரம் முழுக்க ஏஆர்ஆர் ஹப் போல ஒர்க் பண்ணலாம். இது எங்க சைட்டுக்கு பலர் இழுத்துட்டு வரும்னு நான் நினைக்கிறேன். நல்ல ஐடியா தான். ஆனா போஸ்ட்டோட குவாலிட்டியை கவனிச்சுக்கோங்க. பசங்களா, எதுனாலும் டக்கா ரிவ்யூ பண்ணதும் போஸ்ட் பண்ணுங்க. ஓகேவா? அடுத்து இன்னொன்னு கேட்கணும்னு நினைச்சேன். தமிழ், இங்கிலீஷ் தவிர சிங்கள டிரான்ஸ்லேஷன் தேவைன்னு நினைக்கிறீங்களா? ஜோஹன், எல்லா போஸ்ட்டுகளுக்கும் டிரான்ஸ்லேஷன் போட்டா டூ மச்சா இருக்கும். ஹிந்தி பாட்டு போடும்போது மட்டும் டிரான்ஸ்லேஷன் போடலாம். ஏன்னா அவங்க ஹிந்தி பாட்டு தானே கேட்பாங்க. ஜாஷரா யோசனையாய் சொல்ல ஜோஹன் ஆமோதித்தான். ரைட். இப்ப என்ன செய்ய போறோம்னு யோசனை பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். எது யூத்ஸை எங்க சைட்டுக்கு இழுத்துட்டு வரும்? என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. ஸ்டேஜ்ல ஏஆர்ஆர் எந்த சோலோ பாடணும்னு மக்கள் விரும்புறாங்கன்னு வோட்டிங் போடலாம். தமிழுக்கு தனியா, ஹிந்திக்கு தனியா பண்ணலாம். மக்கள் ஆர்வமா வோட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். நைஸ் ஐடியா. இது கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும். அவரோட ரேர் சாங்ஸ் கலெக்ஷன்ஸை போஸ்ட் பண்ணலாம். சோலோ கலெக்ஷன்ஸ் தனியா, மெலடி கலெக்ஷன் தனியான்னு கேட்டகரைஸ் பண்ணி போஸ்ட் பண்ணலாம். இதெல்லாம் ஆல்ரெடி யூடியூப்ல இருக்கே. தவிரவும் நாடு முழுக்க ரேடியோ சேனல்கள் இதைத்தானே பண்ணிட்டு இருப்பாங்க. நாம திரும்பவும் அதையே செய்யணுமா? சதீஷ் கேட்டான். சதீஷ் சொல்றது கரெக்ட். இந்த கேஸ் அதையே நாம ஷேர் பண்ணிடலாம். மறுபடியும் நாம கிரியேட் பண்ணிட்டு இருக்க வேணாம். அவரோட ஆல்பங்கள் போஸ்ட் பண்ணலாம். வெள்ளிக்கிழமை சார் வந்ததும் எங்க JKBFMல ஒரு இன்டர்வியூக்காக வர்றார். நானும் போறேன். அதுல ஏதும் தேத்த முடிஞ்சா நான் பார்த்துக்கிறேன். ஆர்கனைசர்ஸ் விருப்பப்படி ஹைப் கிரியேட் பண்றதும் ஆச்சு. எங்களுக்கு சைட்டை ப்ரமோட் பண்ணதும் ஆச்சு. இனிமே எல்லாமே உங்க கையில தான் பசங்களா. பிரகதீஷ், டீம் உன்னோடது. யார் யாருக்கு என்ன வேலை தரணும்னு பிரிச்சு இந்த வாரம் முழுக்க நீயே கோஆர்டினேட் பண்ணிடுடா. சுகி, உன்னை எதுக்கு கூப்பிட்டேன்னா, சிசி இந்த கான்செப்டோட அஃபிஷியல் மீடியா பார்ட்னர். அதனால எங்களோட FB பக்கத்துக்கும் வெப்சைட்டுக்கும் இந்த கான்செப்டுக்காகவே புதுசா பிரைட்டா பேனர் டிசைட் பண்ணணும். டீம் கூட கன்சல்ட் பண்ணிக்கோ. சரியா? ஓகே ஜோ. உன்னால எவ்வளோ டைம்குள்ள முடிக்க முடியும்? இன்னைக்கு ஈவினிங்கே முடிச்சிடலாம். ரைட். தென் ஈவினிங் நான் வந்து பார்க்குறேன். இல்லைனா சந்துரு, ரியோ பார்த்தாலும் ஓகே. பிரகா, யார் யார் என்னென்னு செய்ய போறீங்கன்னு தெளிவா டைம் லைன் போட்டு எனக்கு மெயில் போட்டு எல்லா ஸ்டாஃப்ஸுக்கும் காப்பி பண்ணிடு. எனக்கு JKBல இப்போ ஒரு ப்ரோக்ராம் இருக்கு. நான் 11 மணிக்கெல்லாம் வந்து பார்க்குறேன். சுகியோட பேனர் வந்ததும் நாம உடனேயே ஆரம்பிச்சிடலாம் என்றவன் கண்ணாலேயே ஜாஷராவிடம் விடை பெற்று சென்று விட்டான். நான் ரஃப் ஸ்கெட்ச் போட்டுட்டு வரேன் என்றபடி சுகியும் எழுந்து சென்று விட்டாள். அதற்கடுத்து வந்த 1 மணி நேரமும் பிரகதீஷ் ஒவ்வொரு வேலைகளையும் தெளிவாக வரையறுத்து யார் என்ன எப்போது செய்ய வேண்டும் என்று தீர்மானித்து அப்போதே அதை டேபிள் வடிவில் போட்டு மறுபடி செக் செய்துவிட்டு ஜோகன் கேட்டுக்கொண்டபடி அனுப்பிவிட்டே அனைவரும் அங்கிருந்து கலைந்தார்கள். அதற்குள்ளேயே புதியவளான அவளுடனும் செம ஜாலியாக மொக்கையும் போட்டாயிற்று. ஜாஷராவுக்கு கொடுக்கப்பட்ட வேலை ஏஆர்ஆர் இசையில் உருவான அதிகம் பிரபலமாகாத ஆனால் தனித்துவமான பாடல்களை ஒவ்வொன்றுக்கும் சுவாரஸ்யமான அறிமுகத்துடன் கட்டுரை வடிவில் தொகுத்தல். முதல் வாரம் மனசுக்கு பிடித்த தலைவரோடேயே ஸ்ட்ரெஸ் ஏதுமின்றி ஜாலியாக போகப் போவது ஜாஷராவுக்கு செம சந்தோஷம். அத்தோடு இதையெல்லாம் மனக்கண்ணில் கண்ட தன்னுடையவனை எண்ணி பெருமை வேறு. அவள் மிதப்பது போலவே உணர்ந்தாள். சந்தர்ப்பங்கள் எல்லோருக்கும் கிடைப்பதுதான். ஆனால் அதை தன் தேவைக்கேற்றபடி வடிவமைத்து பயன் பெறுபவனே எப்போதும் ஜெயிக்க முடிகிறது. இந்த பக்கம் சுகி முழுக்க முழுக்க வேலைக்குள் மூழ்கி போய் 3 மணிக்குள்ளேயே வேலையை டீமோடு சேர்த்து முடித்து விட்டவள் ஜோகனிடம் காட்டி முடிவு செய்வோம் என்றால் அவனும் ரியாஸும் வெளியே சென்றிருந்தார்கள். மெல்ல எழுந்து கான்ஃபரன்ஸ் ரூமை தாண்டி இருந்த கிச்சன் பக்கமாக நடந்தாள். அரைக்கதவு லேசாய் திறந்திருக்க சந்துரு வழக்கமாக அமரும் மூலையில் கால்களை தூக்கி போட்டு கொண்டு அமர்ந்திருந்தது தெரிந்தது. தாகம் எடுக்காத வாய்க்கு தண்ணீரை குடித்து தீர்த்துவிட்டு மீண்டும் சிறிது நேரம் நகத்தை கடித்து கொண்டிருந்தவள் பிறகு ஒரு முடிவுடன் சந்துருவின் அரைக்கதவை தட்டினாள். அன்று நிச்சயதார்த்தத்தில் அவன் கேட்ட கேள்விகளுக்கு பதில் சொன்னதை தவிர அவனை அவள் தனியாக சந்தித்திருக்கவில்லை. அப்படி பார்த்தால் இதுதான் முதல் தடவை. என்ன முட்டாள்தனம் இது! நீ இவனோடு பேசினதே இல்லையா? எல்லாவற்றுக்கும் மேலாக உன் சம்மதத்தோடுதான் அவன் உன் கணவனாக போகிறான். எதற்கு இந்த வீண் தயக்கம்? அவளே அவளுக்கு ஒரு குட்டு வைக்க
உள்ளிருந்து சந்துருவின் குரல் வந்தது. கமின். மெல்ல கீழுதட்டை கடித்தபடி உள்ளே நுழைந்தவளை கண்டதுமே கண்கள் மின்ன, இமைகள் ஒரு முறை ஏறி இறங்கின அவனுக்கு. ஜோகன் இல்லையே அவன் குரலில். அவனிடம்தானே வருவாய் என்ற சீண்டல் இருந்தது. தெரியும், நான் உங்ககிட்ட தான் வந்தேன். ஓஹோ அப்படியா, என்ன விஷயம்? இல்ல, இந்த வாரம் வெப்சைட்டுக்கும் ஃபேஸ்புக் பேஜுக்கும் புது பேனர் வேணும்னு சொல்லியிருந்தாங்க. நாங்க டீமா டிசைன் பண்ணிட்டோம். ஜோகன் இல்ல. நீங்க ஒரு தடவை பார்த்துட்டீங்கன்னா. டைனோசருக்கு அதெல்லாம் பார்க்க தெரியாது. அவன் குரலில் குறும்பு வழிந்தது. ப்ளீஸ் விளையாடாதீங்க. சரி, கொண்டு வா பார்க்குறேன். ஷர்ட் ஃபோல்டர்ல போட்டிருக்கேன். ஓகே, நீயும் ஓப்பன் பண்ணு என்றபடி அவளுக்கு தன்னுடைய இடத்தை காட்டிவிட்டு எழுந்தான். அவள் தயக்கமாய் அமர்ந்து கொண்டதும், ஷேர்டு ஃபோல்டர்ல போட்டிருக்கேன். ஓகே, நீயே ஓப்பன் பண்ணு என்றபடி அவளுக்கு தன்னுடைய இடத்தை காட்டிவிட்டு எழுந்தவன் அவள் தயக்கமாய் அமர்ந்து கொண்டதும் அவளுக்கு பின்னே நாற்காலியின் கைப்பிடியை இருபுறமும் பற்றியபடி அவன் சாய்ந்து கொள்ள, இத்தனை நேரமும் செய்து கொண்ட உறுதி பறந்து முதுகுப்புறம் எங்கும் படபடத்தது அவளுக்கு. ஒரு வழியாய் ஓப்பன் செய்து காட்டி அவன் சொன்ன திருத்தங்களையும் செய்து முடித்துவிட்டு அவசரமாய் எழ அவள் முயன்றபோது பின்புறம் இருந்தபடியே அவளது இரு கைகளையும் பற்றி நாற்காலியோடு அழுத்தி எழ முடியாமல் செய்தவன் காதோரம் பேச ஆரம்பித்தான். இதென்ன புதுசா என்ன பார்த்ததும் படபடன்னு ஆகிறது? இந்த டென்ஷன் எல்லாம் நார்மலாரு பேபி. உன்னை எதுக்கும் நான் ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன், புரிஞ்சுதா? மெல்ல மெல்ல நமக்குள்ள எல்லாம் சரியாகும். நீ இயல்பா என்கிட்ட வருவ அதுவரை என்றவன் அவள் காது மடலில் முத்தமிட்டு விட்டு வெளியேறி நடந்தான். இதுவரை உணராத புத்தம் புது உணர்வில் அப்படியே அசைவற்று நின்றவள் திறந்து வைத்திருந்த ஃபோல்டர்களை க்ளோஸ் செய்ததும் தானும் அவனும் நிச்சயம் செய்த தினத்தன்று அருகருகே இருந்தபோது எடுத்த புகைப்படத்தை ஸ்கிரீன் சர்வராக கண்டதும் சில நிமிடங்கள் இமைக்காமல் அதையே பார்த்தாள். லேசாக தலை குனிந்திருந்த அவள் வெட்கத்தில் குனிந்திருந்தது போலவே இருக்க பளபளக்கும் கண்களால் அவளையே பார்த்து கொண்டிருந்தான் சந்திரு. ஏனென்றே தெரியாமல் மெல்லிய கண்ணீர் திரை ஒன்று கண்களில் அரும்ப அந்த புகைப்படத்தையே பார்த்து கொண்டிருந்தாள் சுகி. சிசி முழுக்க முழுக்க இணையமயப்படுத்தப்பட்டிருக்கும். எழுதப்பட்டு கொண்டிருக்கும் பதிவுகள் திருத்தப்பட்டவை, போஸ்ட் செய்யப்பட்டவை என்பவற்றை ட்ராக் செய்வதற்கு ட்ரெல்லோ தளத்தைத்தான் உபயோகிப்பார்கள். சிம்பிளான வடிவமைப்பு கொண்ட அந்த தளத்தில் எல்லா பதிவுகளும் கார்டு வடிவில் இருக்கும். உறுப்பினர்கள் தாங்கள் எழுதப்போகும் பதிவுகளை அங்கே பதிவிட்டு உரிய மேல் அதிகாரிகளை டாக் செய்தால் மேல் அதிகாரிகள் எங்கே இருந்தாலும் ட்ரெல்லோ மூலமாகவே பதிவுகளுக்கு உடனடி கருத்துக்களை தெரிவித்துவிட முடியும். அவசரமான வேலைகள் என்றால் மட்டுமே பிரிண்ட் அவுட் எடுத்து நேரில் கொடுப்பது நடக்கும். அன்று வெள்ளிக்கிழமை காலைதான் ரஹ்மான் விமானத்தில் வந்து சேர்ந்திருந்ததும் 10 மணிக்கெல்லாம் ஆர்ஜேயில் ஒரு 10 நிமிட கலந்துரையாடலுக்கு வந்து திரும்பியிருந்தார். மற்ற அறிவிப்பாளர்களோடு தானும் அங்கே இருந்த ஜோகனன் 11:30 மணி அளவில்தான் அலுவலகம் திரும்பி இருந்தான். ட்ரெல்லோவில் தன்னுடைய பதிவுக்கு அவனை டாக் செய்துவிட்டு அவனுடைய ரிவ்யூவுக்காக காத்திருந்த ஜாஷ் பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு மேல வா பேபி என்ற அவனது பதிலை கண்டு அவசரமாய் பிரிண்ட் செய்து கொண்டு மேலே சென்றவள் என்றைக்கும் இல்லாமல் முழுக்கை ஷர்ட் பேண்ட்டுடன் முழுக்க முழுக்க ஃபார்மலில் வந்திருந்தவனை கண்டு மனதுக்குள் சிரித்து கொண்டாள். ஆனால் அவளை முந்திக் கொண்டு, இந்த ட்ரெஸ் உனக்கு ரொம்ப நல்லா இருக்கு, ஒரு நிமிஷம் ஆஃபீஸில் இருக்கேன்னே மறந்து போயிட்டேன்டி என்று அவன் ராகம் இழுக்கவும் சிரிப்பு உதடுகளில் நன்றாகவே வெளிப்பட்டது. இருக்கும் இருக்கும், அவசரமா வெளியே கிளம்பணும், ட்ரெல்லோ பார்க்க டைம் இல்லை, பிரிண்ட் அவுட் கொண்டு வான்னு யாரோ சொன்னாங்க. அது யாரோ கிண்டல் குரலிலேயே ஞாபகப்படுத்தினாள் ஜாஷ். ஓ காட், சீக்கிரம் குடுடி, மச மசன்னு பேசிட்டே இருக்கா என்ற முகத்தை சுளித்தபடி அவள் கையில் இருந்த பேப்பரை பறித்தவன் அவசரமாய் அதில் விழிகளை ஓட்ட, யார் நானு, எல்லாம் நேரம்டா என்ற நொந்தபடி அவனுக்கு முன்னே அமர்ந்து அவனின் ரெஸ்பான்ஸுக்காக கன்னத்தில் கை வைத்தபடி காத்திருந்தாள் ஜாஷரா. ஒரு நாள் மாலை லேசான இருட்டு. தனியாக மொட்டை மாடியிலோ இல்லை பால்கனியிலோ நின்று தூரத்தையே வெறித்து கொண்டிருக்கிறீர்கள். மனதில் காதலோ வேலையோ படிப்போ நட்போ எதுவோ ஒன்று அடுத்த கட்டத்துக்கு நகராத தவிப்பு இருக்கிறது. மேகங்கள் கலைவதையோ எதிரே சூரிய அஸ்தமனத்தில் வர்ணங்கள்
உருமாறுவதையோ விச்ராந்தியாய் கவனமே இல்லாமல் கவனித்துக் கொண்டிருக்கிறீர்கள். அதையெல்லாம் கண்டுகொள்ளாமல் இந்த பொல்லாத காற்று வந்து உங்கள் முகத்தில் மோதி தலை கலைத்து விளையாட வா என்று கூப்பிடுகிறது. அப்போ என் நிலை புரியாமல் அட போடான்னு மானசீகமாக காற்றிடம் பேசுவீர்கள் இல்லையா? தொண்டை குழியில் தேன் நழுவுவது போன்ற சுஜாதாவின் நளினமான குரலில் 4 வரிகள்தான். ஆனால் உங்களை எங்கேயோ கொண்டு போய் விட்டுவிடும். ஹெட்போனில் போட்டு வலுக்கட்டாயமாய் காதுக்குள் ஊற்ற வேண்டாம். காற்றை அதுவாகவே எடுத்து வந்து காதுக்குள் தரவிடுங்கள். அவ்வளவுதான். மென்மையாக, இனிமையாக, ஏக்கமாக, ஏன் தாபமாக கூட. காற்று குதிரையிலே என் கார்குழல் தூதுவிட்டேன். அது நேற்று நடந்ததனாலே உன் நெஞ்சில் எழுதட்டுமே. ஆற்றங்கரை புதரில் சிக்கி ஆடும் நுரை போலே வேற்ற கிரகத்திலே நான் விளையாடப் போவதெப்போ? அடுத்த பாடலும் தலைவனை பிரிந்திருக்கும் தலைவியின் துயர் பாடும் பாடலே. ஆனால் கேட்கும் நேரம்தான் கொஞ்சம் நடுநிசிக்கு போக வேண்டும். ஒற்றை மெழுகுவர்த்தி கூட இல்லாமல் முற்றிலும் உங்களை சூழ்ந்திருக்கிறது இருள். கட்டிலில் படுத்துக்கொண்டு தூக்கம் வராமல் புரண்டு கொண்டிருக்கிறீர்கள். எங்கேயோ தூரமாய் ஒரு நாய் ஊளையிட்டு தன் இருப்பை காட்டிக்கொள்ள ரேடியோ வழி உங்களை வந்தடைகிறது. ஸ்வர்ணலதாவின் வசிய குரல். இருளில் ஒரு வீணையாய் அவர் உருக உருக உங்கள் உயிரையும் உருக்கி உருக்கி அது உணர வைக்கும் உணர்வுக்கு என்ன பெயர் என்று இதுகாரும் நான் அறியவில்லை. அந்தி மந்தாரை திரைப்படத்துக்காய் வைரமுத்துவின் வரிகளில். ஒரு பொழுது உன் மூஞ்ச காணாம என் உசுறு அல்லாடுதே. மறுநா வரும் வரைக்கும் பசி தூக்கம் கொள்ளாம மனசு மல்லாடுதே. காவிரி நதியும் ரெண்டாக கூடும். கொள்ளிடம் வந்து ஒன்னாக சேரும். காலத்தின் கணக்கு யார் காணக்கூடும்? 90களில் ஆரம்பித்து 2000களில் 10 வயதுகளில் இருந்த எங்களுக்கெல்லாம் ரஹ்மானின் இசையும் வாழ்வோடு கலந்து நின்றிருக்கும். அவரோடு ஆடியிருப்போம். அவரோடு காதலித்திருப்போம். காதலனோடான தனிமையான ரகசிய தருணங்களில் கூட இசையாய் ஊடுருவி நிற்க அவரை மட்டுமே நாம் அனுமதித்திருப்போம். நீங்கள் உணர்ந்த இசை புயலை நான் உணர்ந்திருக்க மாட்டேன். நான் உணர்ந்தவரை நீங்கள் உணர்ந்திருக்க முடியாது. வாழ்க்கை தனி, வாழ்பவர்களும் தனி, உணர்வுகள் தனி. ஆனால் அதையெல்லாம் இணைக்கும் பாலமாய் அவர் மட்டும். பேசலாம் வாருங்கள். இது ஆஸ்கார் நாயகனின் வாரம். என்ன சொல்றதுனே தெரியல. ரசிகை டினி சிலாகித்து சொன்னான் ஜோகன். எதிரே அவனிடம் எதிர்பார்ப்புடன் பார்த்து கொண்டிருந்தவளை பார்த்தபடியே. முகம் பூவாய் மலர்ந்துவிட. உன்னை விடவா என்றாள் ஜாஷ் வாய்க்கொள்ளா சிரிப்புடன். நானெல்லாம் பாட்டு கேட்பேன், ரசிப்பேன், அவ்வளவுதான். ஆனா அதை எப்படி இப்படி விவரிக்க தெரியாது எனக்கு. தேங்க்ஸ்டா. அவனிடம் பாராட்டு வாங்கி விட்டதில் அவளுக்கு அவ்வளவு சந்தோஷம். இந்த வாரம் முழுக்க ஜோகனிடம் ரிவ்யூ வாங்கும் சந்தர்ப்பமே அவளுக்கு அமையவில்லை. பிரகதீஷ் தான் பார்த்து கொண்டிருந்தான். நேரமே இன்றி அலைந்து கொண்டிருந்தவனிடம் என்னுடைய பதிவுகளை படித்தாயா என்று கேட்கவும் மனம் வரவில்லை. அவளுக்கு உதவுவது போல் இன்று பிரகதீஷுக்கும் எதுவோ வேலை வர அந்த நேரம் இவனும் அலுவலகம் வந்து சேர்ந்ததை பார்த்து ஃபோன் பண்ணி சொல்லிவிட்டு பதிவை அவனுக்கே அனுப்பிவிட்டாள். சொல்ல டைமே கிடைக்கல. எல்லாமே படித்தேன் பேபிமா. எல்லாமே தெய்வீக லெவல். ரொம்ப ஓவரா புகழாத. நீ கிளம்பணும்ல, நான் போறேன். இதுக்காகத்தானே மூஞ்சியை தூக்கி வச்சுட்டு இருந்த. இப்ப சொன்னதும் பிடிக்காதது போல என்னடி நடிப்பு? அவனது கிண்டல் குரல் அவளை சீண்டியது. போடா. சரி சரி, நான் இப்போ ஜேகேபி பசங்க கூட ஸ்டேஜை போய் பார்க்குறேன். சந்திரவும் ரியாஸும் ஈவினிங் 3 மணிக்கெல்லாம் வருவாங்க. அவங்க கூட லைவ் டீமில் போட்டிருக்கிற பசங்களையும் வர சொல்லியிருக்கேன். நீயும் வந்துடு, ஓகேவா? சக்தி டிவி, சக்தி எஃப்எம் தான் வீடியோ கவரேஜ் பண்ணுறதால தலைவர் கூட ஈவினிங் ரிஹர்சல் பார்க்க அவனுங்க மொத்தமாக வந்துடுவானுங்க. அதுக்கு முன்னாடி நாம் போய் நமக்கு இடம் பார்த்து செலக்ட் பண்ணி வச்சுடணும். சரி, நாங்கள் வந்துடுறோம். பேபி, இன்னொன்று, எங்கிட்ட விஐபி டிக்கெட்ஸ் நிறைய இருக்குது. உனக்கு யாருக்கும் தரணும்னா கேளு. இல்லைன்னா பசங்க இருக்காங்க, அவங்களுக்கு மொத்தமாக தந்துடுறேன். ரீட்மி நண்பர்களுக்கு நிச்சயம் டிக்கெட் கிடைத்திருக்கும். ஆனால் எனக்கு 2000 ரூபாய் டிக்கெட் தான் கிடைத்தது என்று மூக்கால் அழுத இன்னொருவன் ஜாஷுக்கு ஞாபகம் வந்ததில் ஜோகன் என்ற வாய் திறந்தவள் பட்டென்று நிறுத்தி கொண்டாள். என்னடி, யாரு? உனக்கு 2 டிக்கெட்ஸ் தரவா? வேணாம், நீ கொடுத்துரு. ஆர் யூ ஷோர்? நீ கிளம்பு, டைம் ஆகுது. தன் சீட்டுக்கு திரும்பியவள் தன் பதிவை ட்ரெல்லோவில் முடிக்கப்பட்ட பதிவு வகைக்கு மாற்றியவள்
அட்மின் பாஸ்வேர்டில் சிசிக்கு உள்ளே நுழைந்து வெப்சைட்டில் போஸ்ட் செய்துவிட்டு முகப்புத்தகத்திலும் ஷேர் செய்தவள் நெட்டி முறித்தாள். தொடர்ச்சியான ஏஆர்ஆர் பதிவு மழையில் சோகம் தொட்ட அவளது இறுதி பதிவு அது. நாளையோடு இந்த ஏஆர்ஆர் மயக்க நிலை மறந்து மீண்டும் ஒர்க் மோடுக்கு மாற வேண்டும் என்பது வருத்தம் தரவே செய்தது. அடுத்த வாரத்திற்கான அவர்களது திட்டம் வெற்றி என்றுதான் சொல்ல வேண்டும். பகிரப்படும் முக்கால்வாசி பதிவுகளும் சிசி முத்திரையை தாங்கி இருந்தது. அதற்கு சான்றுதானே நிரு கூட போன் பண்ணியிருந்தான். கலக்குறீங்க, இங்க ரமேஷ் பாய்லிங் ஸ்டேஜில் இருக்கான் என்றபடி. அவளுக்கு சிரிப்பு வந்தது. அவன் சொல்வது உண்மைதான். மற்ற ஊடகம் எதிலாவது முன்னிலை வகித்தால் கிட்டத்தட்ட 2 நாட்களுக்கு அவன் வயிறு எறிவானே. 3:30க்கெல்லாம் அவர்கள் கடற்கரையோரமாயிருந்த விழா நடைபெறப் போகும் திடலுக்கு வந்தபோது அங்கே ரிஹர்சல் நடைபெற இருந்ததால் பலத்த பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது. சிசி அடையாள அட்டையை காண்பித்தே உள்ளே நுழைய முடிந்தது. மேடையை பார்த்து அயர்ந்தே போய்விட்டாள் அவள். மிக ஆடம்பரமாக வானும் நட்சத்திரங்களையும் தீமாக கொண்டு அந்த மேடை உருவாக்கப்பட்டு கொண்டிருந்தது. கடற்கரையில் அலைகளின் பின்னணி அட்டகாசமாய் பொருந்தி கொண்டிருந்தது. மேடையில் ஆடப்போகிறவர்களுக்கான லிப்டுகள் மற்றும் நடன குழுவினரின் தொடர்ச்சியான பயிற்சியில் சக்தி தொலைக்காட்சியின் நிகழ்ச்சி வடிவமைப்பாளர்களும் இணைந்து கொண்டிருக்க அந்த மேடை ஜே ஜே என்றிருந்தது. இளைஞர் விவகார அமைச்சும் அனுசரணை வழங்கும் விழாவல்லவா. ஆங்காங்கே போலீஸ் தலைகளும் இப்போதே தென்பட்டன. மேடையின் பின்னே தற்காலிகமாய் குளிர் ஊட்டி வசதி கொண்ட அறைகள் பாடகர்கள் மற்றும் நடன குழுவினர் நிகழ்ச்சியின் போது பயன்படுத்திக் கொள்வதற்காக உருவாக்கப்பட்டிருந்தன. இவள் போன போது கேஷுவல் உடையில் கழுத்தில் அவனுடைய கேனன் கேமராவுடன் உள்ளிருந்து வந்து கொண்டிருந்தான் ஜோஹன். மேடையின் உட்புறமாக இருந்த அறை ஒன்றினை காண்பித்தவன், இதுதான் இணைய ஊடக குழுவுக்கு ஒதுக்கப்பட்டது. சக்தி டிவியில் லைவ் செய்ய போகிறார்கள். அந்த வீடியோவை நாங்களும் பகிர முடியும். இருந்தாலும் நேரடி அப்டேட்ஸ் வழங்குவது முக்கியமானது என நான் நினைக்கிறேன் என்றான். ஐயோ, அப்படியானால் இங்கே இருந்து ஸ்டேஜை பார்க்க முடியாதே. அடியே, முழு நேரமும் நீ இங்கே இருக்க போவதில்லை. நாங்கள் ஸ்விட்ச் பண்ணி கொள்ளலாம், ஓகேவா? ஓகே ஓகே ஜோஹன். இந்த ரமேஷும் இதே ரூம்ல தான் இருப்பானா? எனக்கு அவனை நினைச்சாதான் நர்வஸா இருக்கு. அவனை லைவ் குரூப்ல இருந்து தூக்கியாச்சு. இத்தனை செஞ்சதுக்கு அப்புறமும் உன் பக்கத்துல விடுவேன்னு நினைக்கிறியா? நாளை ஏதாவது வம்பு பண்ணான்னு வை, அவனை என் கையில தாண்டி அவனுக்கு சாவு என்ற கோபமாக முஷ்டி முறுக்கியவனை விழி விரித்து பார்த்தவள், ஹே, யாரெல்லாம் தலைவர் கூட வந்திருக்காங்க என்ற பேச்சை மாற்றினாள். உன்னிகிருஷ்ணன், ஹரிசரண், சின்மயி, ஹரிணி, சத்யபிரகாஷ், விஜய் பிரகாஷ், சக்தி ஸ்ரீ, ஸ்வேதா மோகன், இன்னும் நிறைய டான்ஸ் குரூப்ஸ். வாவ்! அவள் சொல்லி கொண்டிருக்கும் போதே ஸ்டேஜுக்கு சற்று முன்னே மிகப்பெரிய திரை கொண்டு வந்து போட்டு மூடப்பட்டது. கேள்வியாய் பார்த்தவளிடம், தலைவர் ரிஹர்சலுக்காக வந்திருக்கார் என்றான் ஜோஹன். ஓ, ஏண்டா இவ்வளவு ஸ்ட்ரிக்டா செக்யூரிட்டி போட்டிருக்காங்க? அவரை நெருங்கவே முடியாது போல. ஆமா, இது அரசாங்கமும் சேர்ந்து ஏற்பாடு பண்ண விழா இல்லையா? தற்செயலாக ஏதேனும் நடந்துவிட்டால் அதற்காகத்தான் இவ்வளவு ஏற்பாடும். ச்ச, அவர் கூட செல்ஃபி எடுத்துக்கலைனாலும் ஒரு ஆட்டோகிராஃப் வாங்கலாம்னு நினைச்சேன். ஹே, ஏன் சிரிக்கிற? நீ வாங்கிட்டியா காலையிலேயே? சொல்லவே இல்லை மாடே. நான் காலையில வந்ததுமே கேட்பேன்னு நினைச்சேன். நீ கேட்கவே இல்லை. சரி, வேணாம் போல இருக்குன்னு விட்டுட்டேன். 2 பேருக்கும் தனித்தனியா வாங்கிட்டு வந்துட்டேன். ஐயோ, இவ்வளவு நேரமும் வேஸ்டா மொக்க போட்டிருக்கான். ஷோமி ஷோமி ஷோமி. அவள் குதிக்காத குறைதான். சிரித்தபடியே முதுகில் போட்டு கொண்டிருந்த பையில் இருந்து ஒரு டிவிடியை எடுத்து அவள் கையில் திணித்தவன் அவளுக்கு ரொம்ப பிடித்த மே மாதம் திரைப்பட ஆல்பத்தில் கையெழுத்து வாங்கி இருந்தான். ஐயோ, ஐ லவ் யூ குட்டிமா. நீ ஏண்டா என்ன அழ வைக்கிற? அவளுக்கு உண்மையிலேயே அழ வேண்டும் போல் இருந்தது. அவளாக இருந்தால் நிச்சயம் இவ்வளவு மெனக்கெட்டிருக்க மாட்டாள். யார் 2 எழுத்துக்களும் தனியாக தெரிய ரஹ்மான் என்று கையெழுத்திட்டிருந்த அந்த டிவிடியை வருடியபடி பொக்கிஷம் போல அதை ஏந்தி கொண்டிருந்தாள் அவள். போதும் ஃபீலிங்ஸ், ஃபிலிம் ஓட்டாம என் கூட வா. லைட் போகிறதுக்கு முன்னாடி ஆடியன்ஸ் சீட் அரேஞ்ச்மெண்ட்ஸை நான் ஃபோட்டோ எடுக்கணும். லவ் யூ சொல்கிறேன், பதில் சொல்கிறானா பார் என்று முணுமுணுத்தபடியே அந்த டிவிடியை நெஞ்சோடு குழந்தை போல ஏந்தி கொண்டு அவள் அவனை தொடர ஹாலை பார்த்தபடி சின்ன சின்ன கயிறுகளால் தடுப்பு செய்யப்பட்டு
பகுதி பகுதியாக அமைக்கப்பட்டிருந்த ஆடியன்ஸ் பகுதியின் நடைபாதையில் அவர்கள் நீளமாய் நடக்க ஆரம்பித்தார்கள். பிரபல பாடசாலைகள் இரண்டின் செயின்ட் ஜோன்ஸ் ஆம்புலன்ஸ் குழுவினர் வாலண்டியராக கூட்டத்தை கட்டுப்படுத்தும் பொறுப்பை ஏற்றுக்கொண்டிருந்ததால் இன்று மாலையே அவர்களும் வந்து ஒத்திகை பார்த்து கொண்டிருந்தனர். ஒவ்வொன்றாக அனைத்து காட்சிகளையும் கிளிக்கியபடி நடந்து கொண்டிருந்தவனை பின்தொடர்ந்து கொண்டிருந்தவள் திடீரென வாய்விட்டு சிரித்தபடி அவன் அவளுக்கு சுட்டிக்காட்டிய இடத்தை கண்டதும் பொங்கி சிரித்து விட்டாள் ஜாஷ். ஆடியன்ஸ் பகுதி முடியும் தொலைவில் சந்துருவும் சுகியும் இரு புள்ளிகளாக நடந்து போய்க் கொண்டிருந்தனர். ஆளில்லாத சௌகரியத்தில் சுகியின் கையை பற்றியபடி அவளிடம் பேச்சு கொடுத்தவாறே அவன் நடந்தது தூரத்திலும் நன்றாகவே தெரிந்தது. படவா ராஸ்கல்ஸ், பார்க்ல நடந்து போறது போலவே போறாங்களே, இருங்கடி என்று வாய்விட்டு சொல்லியபடி இங்கிருந்தே கேமராவில் ஜூம் செய்து கிளிக்கியவன் மொபைலை எடுக்கவும் பட்டென்று அதை பறித்து கொண்டாள் ஜாஷ். டே, ஆபீஸ்ல தான் உன் தொல்லையிலிருந்து தப்பிக்க முடியல, இங்கேயாவது அவங்க 2 பேரும் தனியா இருக்கட்டுமே. எவ்வளோ அழகா இருக்கு 2 பேரையும் பார்க்க. நீ எதுக்கு நடுவுல ஃபோன் பண்ணி டிஸ்டர்ப் பண்ற? எல்லாம் ஒரு ஜாலிக்கு தான். ஒரு மண்ணும் தேவையில்லை. நீ நட. உத்தரவு மகாராணி. நடடா. ஆடியன்ஸ் சீட்டின் கடைசி டிக்கெட் ஏரியாவுக்கு போன போது இப்போது திரை விலக்கப்பட்டு கடைசி கட்ட ரிஹர்சல் நடக்க ஆரம்பித்திருந்தது. திரை இல்லாமல் எல்லோரையுமே நேராக பார்க்க முடிந்தது. சூரியனும் கடலில் மூழ்கிவிட்டிருக்க உண்மையான நட்சத்திரங்கள் வானில் தலை காட்டிக் கொண்டிருந்தன. கடைசி மூலைக்கு போனதும் கடலோடு சமாந்தரமாயிருந்த படியொன்றில் அவளை இழுத்து கொண்டு அமர்ந்து கொண்டான் ஜோகன். முழு வர்ண விளக்குகளும் ஆன் செய்யப்பட்டு பரிசோதிக்கப்பட்டு கொண்டிருக்க தூரத்தில் சின்னதாய் தெரிந்த பிரபலங்களையும் எதிரே நடித்து கொண்டிருந்த அலைகளையும் பார்த்தபடி சற்று நேரம் மௌனமாகவே கழிந்தது. நாளை இந்நேரம் என்ற நினைவில் பரவசமாய் சுற்றி பார்த்தவள் ஜோகன் திடீரென மௌனமானதால் திரும்பி பார்த்தாள். அவன் மேடையையே பார்த்து கொண்டிருந்தான். ஜோகன், அவனை பிடித்து உலுக்கினாள் அவள். எவ்வளோ பெரிய மேடை இல்லடி. நாளை இந்நேரம் இந்த பீச் அசையவே இடமில்லாம நிரம்பி இருக்கும். அதை நினைக்கும் போது ஒரு ஞாபகம் வந்துடுச்சு எனக்கு. என்னது? சின்ன வயசுல நைட்டு தூக்கம் வரும் முன்னே நானே கனவு போல கற்பனை பண்ணுவேன். இதே மாதிரி ஒரு பெரிய மேடை, அதுக்கு முன்னாடி லட்சக்கணக்கான மக்கள், தசாவதாரம், ஓ, சனம் பாட்டுல வர போல உற்சாகமான ஆடியன்ஸ், நடுவுல மைக்கோட நான், எல்லாருக்கும் ஆட்டோகிராஃப் சைன் பண்ணிட்டு. இப்ப நினைக்க சிரிப்பு சிரிப்பா வருது. அவளுக்கு சிரிப்பு வரவில்லை. அவனையே பார்த்து கொண்டிருந்தாள். ஏய், உனக்கு மேடையில ஏறது ரொம்ப பிடிக்கும்ல? எனக்கு தெரியும். அவன் அவளை கேட்டான். பிடிக்கும். அது மட்டுமில்ல, பிரைமரியில 4 வருஷமும் தொடர்ந்து நானே ஹெட் தெரியுமா? எந்த சொசைட்டில சேர்ந்தாலும் நான் கமிட்டியில இல்லைன்னா அந்த பக்கமே போக மாட்டேன். டான்ஸ் ஆடும்போது ஷார்ட் பொண்ணுங்களைத்தான் முன்னாடி விடுவாங்க. நான் உயரம்னு சொல்லி என்னை பின்னாடி தான் நிறுத்துவாங்க. பாதி நேரம் எனக்கு பையன் கெட்டப் தான் கிடைக்கும். சண்டை போட்டு அழுது அட்டகாசம் பண்ணுவேன். இதுக்காகவே செகண்டரி லெவல்ல நான் டான்ஸ் படிக்கல. ஒரு தடவை ஆனுவல் ஸ்கூல் கரோல் சர்வீஸ்க்கு என்னை கமிட்டியில போடலைன்னு குழம்பி எனக்கு பதிலா போட்டிருந்த பொண்ணுக கிட்ட சண்டைக்கு போய் பெரிய கலவரமா போச்சு. இப்ப கொஞ்சம் மெச்சூர்ட் ஆயிட்டேன்னு நினைக்கிறேன். யார் நீயா? இப்ப என்ன பாஸ் பண்ணிட்டு இருக்க? அவ்வளோதாண்டி வித்தியாசம் என்று சிரித்தவன், உன்னை போலவே எனக்கு ஒரு பையனை பெத்து கொடுப்பியா என்று கேட்டான். திடுமென அவன் கேட்டதும் திகைத்தவள், இதெல்லாம் சொல்லக்கூடாதடா. நாளைக்கு உன்னை போல ஷையா வந்தான்னா என்ன பண்ணுவ என்று பதட்டமாய் கேட்டாள். இதெல்லாம் ஜஸ்ட் ஒரு ஆசை தாண்டி. சப்போஸ் அவனுக்கு என்னோட ஜீன்ஸ் வந்துட்டா அவனை நான் கரெக்டா கைடு பண்ணுவேன். என்ன போல அவனுக்கும் தாழ்வு மனப்பான்மை வந்துடாம பார்த்துப்பேன். பயப்படாத. இருளின் சௌகரியத்தில் அவன் கையை பற்றி முத்தமிட்டாள் ஜாஷரா. சனிக்கிழமை மாலை 4 மணி அளவிலேயே கான்செர்ட் நடக்கும் திடலில் இருந்து 1/2 கிலோமீட்டர் தூரத்தில் வீதி தடுப்புகள் போடப்பட்டு வாகனங்கள் அதற்கென அமைக்கப்பட்டிருந்த பார்க்கிங்களுக்கு அனுப்பப்பட ரசிகர்கள் நடந்து வந்து கடற்கரையை நிறைக்க ஆரம்பித்து விட்டிருந்தார்கள். நேர்த்தியான திட்டமிடல் இருந்ததால் மக்கள் கூட்டத்தை டிக்கெட்டுக்கேற்ப சரியாக வழிப்படுத்த முடிந்தது. இதற்காக ஏராளம் பேர் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தனர். மதியம் சாப்பிட்டதுமே அரங்குக்கு வந்துவிட்ட நம் சிசி மக்கள் ஊடக அறையில் தங்கள் கணினி மற்றும் உபகரணங்களை வைத்து எல்லாவற்றையும் தயார் செய்துவிட்டு அங்கிருந்த மீதி ஊடகங்களை சேர்ந்த மக்களோடு
அளவளாவியபடி சுற்றித் திரிந்தனர். சக்தி டிவி யூடியூபிலேயே லைவ் ஸ்ட்ரீமிங்கை வழங்கப் போவதாக திட்டத்தை மாற்றியதும் இவர்களுக்கு வேலை சுத்தமாய் இல்லை என்றே சொல்லலாம். அவ்வப்போது அப்டேட் செய்வதை விட கான்செப்டை ரசித்து அனுபவிக்கலாம் என்ற மகிழ்ச்சி வேறு அவர்களுக்கு. ஜோகனும் சந்துருவும் ஏதோ வேலையாக அகன்றுவிட விஐபி டிக்கெட் ஏரியாவுக்குள் தங்களுக்கென்ற கொஞ்சம் நாற்காலிகளை பிடித்து வைத்துக் கொண்டு அங்கே அமர்ந்து கொண்டனர். சுகியும் ஜாஷராவும். ஜோர்டனும் குழந்தைகளும் டெய்ஸி ஆண்டியும் வந்ததும் அவர்களை அங்கே விட்டுவிட்டு அதன் பிறகே அந்த இடத்தில் இருந்து அகல்வது அவர்களது திட்டமாக இருந்தது. இல்லையேல் இடம் பறி போய்விடும். எங்கே பார்த்தாலும் டயக்ராம்ஸ். சுகியின் குறும்பு குரலில் திரும்பி அவளை பார்த்தாள் ஜாஷ். டயக்ராம் ஃபிகர் காண்பாலா? ரைட்டு, கலர்ஃபுல் டயக்ராம்ஸ் டி எல்லாமே. அதை பாரு. சுகி அவளை தொடர்ந்து வம்பு கிழுத்தாள். அடச்சி எருமை, போன வாரம் தானே உனக்குன்னு ஒரு டயக்ராமை உன் கையில் கொடுத்தோம். இனிமே இதெல்லாம் உனக்கு ஃபர்பிடன் ஃபேண்டசி. இதெல்லாம் அநியாயம். டயட்ல இருந்தா மெனு கார்டு பார்க்க கூடாதா? என்ன உலகம்டா? சுகி நீளமாய் வருந்தினாள். அடங்குடி. கொஞ்ச நேரம் வாயை மூடிக்கொண்டு சும்மா இருந்த சுகி பிறகு மீண்டும் ஆரம்பித்தாள். இந்த தடவை கொஞ்சம் சீரியஸ் மோடில். ஜேடி யார் கம்பேரிங் செய்ய போறது? சக்தி டிவி ஆர்கனைஸ் பண்றதால கேண்டி பந்தான் செய்யறாரா? இல்ல பேபிமா, இது கவர்மெண்ட் ஸ்பான்சர் பண்ற கான்செப்ட் இல்லையா? அதனால மெயின் கம்பேரர் சித்தாரா டிவியில இருந்து சஞ்சயன் அண்ணாதான். சக்தி டிவி காம்பேரர்ஸ் அப்பப்போ வந்து போவாங்கன்னு நினைக்கிறேன். சஞ்சயனா? நான் பார்த்தது இல்லையே. எங்க ஸ்டேஜில் இருக்காரா? காமி. போன தடவை சுதந்திர தினத்தப்போவும் அவர் தானே முழு ஃபங்க்ஷனையும் இங்கிலீஷ்ல காம்பேர் பண்ணினவர், பார்க்கலையா என்றபடி டார்க் ப்ளூ ஷர்ட்டில் இன்னும் கம்பீரமாய் மகளை தோளில் போட்டுக்கொண்டு இப்போதும் கொஞ்சம் இளைஞர்கள் அவனுக்கு பின்னே ஓட மேடையில் பரபரப்பாய் இருந்த சஞ்சயனை சுட்டி காட்டினாள் ஜாஷரா. அப்பாவும் பொண்ணும் செம கியூட்டா இருக்காங்க. அதிலும் குட்டி பாப்பா ஐயோ சூப்பரா இருக்கா. ஆமால, குட்டி பாப்பா பேரு சஞ்சனா. இந்த சஞ்சயனும் ஒரு செம டயக்ராம் டி. ஏய், வந்ததுல இருந்து இதையே வேலையா பண்ணிட்டு இருக்க. இருடி, சந்திர அண்ணா கிட்ட உன்னை மாட்டி விடுற. எனக்கு பயம் இல்லைல்ல, நிஜமா சொல்லு. நீ இவரை சைட் அடிச்சதில்ல? அடிச்சந்தா என்ற அசடு வழியை ஒப்புக்கொண்டவள். சஹானா எனக்கு சீனியர். அவங்க அப்பாவும் லாயர் தானே. நாங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ். இவங்களோட வெட்டிங்க்கு நானும் போயிருந்தேன். ஜாலியாக இருந்தது. என் பேட் லக், அங்கே கல்யாண மேடையில் மாப்பிள்ளையாத்தான் ஃபர்ஸ்ட் டைம் இவரை பார்த்தேன். பார்த்ததுமே எங்கிருந்தாலும் வாழ்க்கைன்னு அச்சதை போட்டு ஆசீர்வாதம் பண்ணிட்டேன் என்று சிரித்தாள். அவர்கள் பார்த்து கொண்டிருக்கும் போதே கடல் நீளத்தில் கழுத்தில் பொடிக்கற்கள் பதிக்கப்பட்டிருந்த வேலைப்பாடுடன் இருந்த முழு நீள சுடி அணிந்தவாறு மேடையின் பின்பக்கம் இருந்து மேடைக்கு வந்த சஹானா சஞ்சயனிடம் எதையோ காதருகில் சொல்லிவிட்டு மகளை வாங்கி கொண்டு இறங்கி போனாள். அவரோட வைஃப் பொம்மை போலவே இருக்காங்கடி. நமக்கு சீனியர்னு சொல்லவே முடியாது. இப்போது மேடையில் மைக் செக் பண்ணி கொண்டிருந்த சஞ்சயனின் குரல் அரங்கமெங்கும் ஒலிக்க ஆரம்பித்தது. பார்வையாளர் பகுதி முழுவதும் பிரிவு கொன்றாக வைக்கப்பட்டிருந்த ப்ரொஜெக்டர்கள் ஆன் செய்யப்பட்டு விழா ஆரம்பமாவதை கட்டியம் கூறியது. காம்பேரிங்க்கு சூப்பர் சாய்ஸ் இல்லையா சஞ்சு அண்ணா? யாரும் பொம்பளை குரல்ல வந்து பேசி சொதப்ப போறாங்கன்னு நான் பயந்துட்டே இருந்தேன். ஹை ஃபை அவர்கள கையடித்து கொள்ள அப்போதுதான் சண்டை போடாதீங்கப்பா என்று கேலியாய் சொன்னபடி உள்ளே நுழைந்த சந்துரு சுகியின் அருகில் அமர்ந்தான். கலாய்ச்சிட்டாராமாம். சமாளிச்சிட்டாளாமாம். இருவருமே அவளை பார்த்து கொண்டு பேச ஜாஷ் சிரித்தாள். அண்ணா, இந்த விளையாட்டுக்கு நான் வரல. நேத்து போல 2 பேருமா சேர்ந்துகிட்டு என்ன கலாய்க்கிறதுக்கா? புரிஞ்சதில்ல? அப்படியே மத்த பக்கம் திரும்பி உட்கார்றது. ஏய், என்ன சந்திரி இது? சுகி அவனை பார்த்து முறைத்தாள். சீண்டப்பட்டவளோ வெகுண்டெழுந்து, அது என்ன தேவைக்கா? நான் போய் சஞ்சனா பாப்பாவை கொஞ்சம் போறேன் என்று அறிவித்தபடி எழுந்து நடந்தாள். ஏய், நானும் வரண்டி என்று எழ முற்பட்டவளை கையை பிடித்தெடுத்து அமர வைத்த சந்துரு, உனக்குத்தான் நான் இருக்கேன்ல கொஞ்சறதுக்கு, அப்புறம் எதுக்கு அந்த சஞ்சனா பாப்பா என்ற கீழ் குரலில் கேட்டான். ஏன், ஃபீடிங் பாட்டில கூட கேட்க வேண்டியது தானே? எதுக்கு இந்த வெக்கம்? நீ இவ்வளோ தாராளமா இருந்தா நான் நிறைய கேட்டிருப்பனே என்று ரகசியமாய் ஒலித்த அவனது குரல் அவளை சஞ்சனா பாப்பாவை கொஞ்சம் எண்ணத்தை மறக்கடித்து தூர தூக்கி போட்டது. சற்று நேரத்தில் ஆன்டி குழந்தைகளோடு ஜோர்டனும் வந்துவிட சரியாக சுகிக்கு நேர் பின்னே இடம் மாற வேண்டிய நிர்பந்தம் ஜோர்டனுக்கு. சந்து மாமா என்று அவனிடம் தாவிய ஜீவாவை
மடியில் வைத்தபடியே ஜோடனோடு சில வார்த்தைகள் பேசிய சந்துரு சுகியின் கையை தன் கரங்களுக்குள்ளேயே வைத்திருந்தான். ஜோர்டன் பொதுவாக புன்னகைத்தாலும் அவன் முகத்தில் கொஞ்சமே கொஞ்சம் டென்ஷன் வெளிப்படையாக தெரிந்தது. ஹே ஜோ, இப்ப வேணும் சிரிக்கலாமே. சுகி சிரித்தபடி சொன்னதை அங்கே யாருமே எதிர்பார்க்கவில்லை. ஆன்டி அலாரம் அடித்த முகத்தோடு அவர்களையே பார்க்க ஜோர்டனும் சந்துருவையும் அவளையும் மாறி மாறி பார்த்தான். சந்துருவின் முகத்தில் இருந்து எதையும் கண்டுபிடிக்க முடியவில்லை. ஐயோ, இவனோட உன்னை டென்ஷன் பண்றதுக்காகத்தான் அப்படி சொன்னேன். சாரி ஜோ, உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன்ல. எனக்கு லவ்னா என்னன்னு அப்ப தெரியல. நான் நினைச்சதுதான் சரின்னு எல்லாரையும் கஷ்டப்படுத்திட்டேன். நீ மனசுல எதையும் வச்சுக்காத, ஓகேவா? அவள் சொன்னது சந்திரவுக்கும் சேர்த்துத்தான் என்பது வெளிப்படையாகவே புரிந்தது. பதில் பேசாமல் அழகாய் சிரித்தவன், இப்ப தெரிஞ்சுகிட்டியா என்ற இருவரையும் குறிப்பாய் பார்த்தபடி சிரிப்புடனேயே கேட்டான் ஜோர்டன். உடனேயே சந்துருவின் கையை எடுத்து தன் தோளில் போட்டு கொண்டவள் அவன் தோளில் லேசாய் சாய்ந்தபடி, எல்லாமே எல்லாமே புரிஞ்சுகிட்ட என்றாள் அவள் மென்மையாக. சட்டென்று தன் கரத்தால் அவளை ஒரு தரம் இறுக்கிவிட்டு விடுவித்த சந்துருவின் கண்களில் மகிழ்ச்சி அப்பட்டமாய் தெரிந்தது. கடைக்கண்ணால் இந்த நாடகத்தை பார்த்தபடி லேசாய் கண்கள் பனிக்க வெளிப்பக்கம் திரும்பிக் கொண்டார் டெய்சி. மேலும் அந்த கணத்தில் அவர்களை மூழ்க விடாமல் திரை திறக்க சஞ்சயனின் குரல் அரங்கம் முழுவதும் கம்பீரமாய் அதிர்ந்தது. சின்னதொரு அறிமுகத்துடன் மேடையை விட்டு அவன் விலக, ஜெய் ஹோ என்று முழங்கியபடி மேடைக்கு வந்தார் இசை புயல். ஏதேதோ பெயர் தெரியாத வாத்தியங்கள் எல்லாம் சேர்ந்து கொஞ்ச நேரம் அந்த இடத்தையே அதிர வைக்க கடல் அலைகளும் பொங்கி தாளம் சேர்த்து கொண்டிருந்தன. முதல் பாடலுக்கே கள்ளில் மயங்கிய நரிகளாய் இறங்கி ஆர்ப்பரித்து கொண்டிருந்தது கூட்டம். ஜெய் ஹோ முடிந்ததுமே வெகு இயல்பாக நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி கொண்டிருந்த சஞ்சயனுடன் இயல்பாக தமிழிலும் ஆங்கிலத்திலும் உரையாடியபடி வரப்போகின்ற பாடல்கள் பற்றி அவருக்கே உரிய சின்ன சிரிப்பும் குழந்தை புன்னகையுமாய் ஓரிரு வரிகளை பேசி அடுத்த பாடலுக்குள் நுழைந்தமை ஒரு இயல்பு தன்மையை வழங்கியது. கற்ற குட்டிகளைப் போல இல்லாமல் அதே நேரம் ஆர்வ கோளாறாகவும் மாறாமல் அவருடைய புதிய தொழில்நுட்பங்களை கற்றுக்கொள்ளும் ஆசை பற்றி புதிய புதிய இசை கருவிகளை இந்த கணமும் புதிதாக கற்றுக்கொள்ளும் தேடல் பற்றியெல்லாம் அவ்வப்போது அவரை சஞ்சயன் பேச வைத்தது ரசிக்க கூடியதாக இருந்தது. சிங்கள மொழிபெயர்ப்பு வழங்கப்பட்டிருந்தாலும் மொழிபெயர்ப்பாளர் மேடைக்கு வராமல் அடுத்த பாடலுக்கு ஆயத்தமாகும் போது வெறும் குரலாய் பின்னணியில் ஒலித்தது குறிப்பிடத்தக்கது. தான் பாடிய பாடல்களை தவிர்த்து பிற பாடகர்கள் பாடும் பொழுதும் ஒவ்வொரு இசைக்கருவிகளை இசைத்தபடி துணையாய் வந்தவர் அரிதாய் சில பாடல்களுக்கு தான் பங்களிக்காத போதும் ஓய்வெடுக்க போகாமல் மேடையில் இருந்த ராஜ நாற்காலியில் அமர்ந்தபடி கேட்டுக்கொண்டிருந்தார். திடீரென்று கூட்டத்தில் யாரோ உக்கா சுப் பாடலை பாடும்படி கிளப்பிவிட்டதில் மொத்த கூட்டமும் ஆர்ப்பரிக்க ஆரம்பித்தது. அந்த பாடலுக்கு தயாராகி வராமல் இருந்தாலும் நீதி மோகனை 2-3 பாடல்களுக்கு பிறகு அதை பாட வைத்தார் தலைவர். ஆனாலும் லதா மங்கேஷ்கரின் குரல் தன்மைக்கு கிட்டக்கூட போக முடியாதே. அது மட்டுமே கொஞ்சம் திருப்தி இல்லாமல் போய்விட்டது. மற்றபடிக்கு இருமொழி மக்களும் ரசிக்கும் பாடல்களை பற்றி அறிந்து தயாராகவே வந்திருந்ததால் ரோஜா, குரு, ராவணன், உயிரே போன்ற பழைய ஹிட்களையும் ஓகே கண்மணி 24 போன்ற புதிய பாடல்களையும் தமிழிலும் ஹிந்தியிலும் கலந்தே பாடியதில் இருமொழி மக்களையும் ஒருங்கே திருப்திப்படுத்த குழுவினரால் முடிந்தது. மெலடிகளில் ஆரம்பித்தவர் நேரம் ஆக ஆக பெப்பி பாடல்களுக்கு மாறிக்கொண்டிருக்க நரம்புகளை அந்த பீட் என்ன செய்ததோ கூட்டத்தில் முக்கால்வாசி பேர் ஆடிக்கொண்டும் தான் இருந்தனர். ஓடிப்போய் அப்டேட் செய்வதும் பிறகு ஓட்டமாய் வந்து மேடையின் பக்கவாட்டில் நின்று கொண்டு பாடலை ரசிப்பதுமாய் பறந்து கொண்டிருந்த ஜாஷை அந்த அரபிக் கடலோரம் பாடல் ஆரம்பித்ததுமே கையை பற்றி இழுத்து கொண்டு கூட்டத்தில் இறங்கினான் ஜோகன். அவர்கள் இருந்த இடத்துக்கு வந்ததும் இவள் கழுத்தில் கை போட்டு இருக்கியபடி சந்திரவுக்கு கை நீட்ட அவனும் சிரிப்புடன் எழுந்தான். மேடையில் இருந்தே இவர்களை கவனித்த ரியாஸ் ஓடி வந்து இடையில் புகுந்து கொள்ள அவர்களை சுற்றிலும் ஆடிக்கொண்டிருந்த இளைஞர்களோடும் இருளோடும் சேர்ந்து அவர்களும் தாளத்திற்கேற்ப ஆட ஆரம்பிக்க ஷெரினும் ஜீவாவும் குதித்தபடி ஓடி வந்து இணைந்து கொண்டனர். ஜோர்டனும் கை தட்டியபடியே அவர்களோடு இணைந்து கொள்ள அங்கே உற்சாகம் தூள் பறந்தது. ஆடிக்கொண்டே யாருக்கோ ஃபோன் செய்த ஜோகன், ஹலோ ஃப்ரெண்ட்,
எங்க உங்கள ஆளையே காணோம், பி சர்க்கிளுக்கு வாங்க என்ற யாரையோ போனில் உரத்த சத்தத்தில் அழைத்தான். யாரா என்ற காதுக்குள் கத்திய ஜாஷுக்கு வெறும் கண் சிமிட்டல் மட்டுமே பதிலாக கிடைத்தது. சில நிமிடங்களிலேயே தடுப்பில் புகுந்து உள்ளே வந்து கொண்டிருந்த ஜான்சனை அவள் எதிர்பார்க்கவே இல்லை. அவன் நேராக ஜோகனுக்கு ஹைஃபை கொடுத்துவிட்டு ரியாவோடு போய் சேர்ந்து கொண்டான். இதற்கு பிறகும் நடந்ததை யூகிக்க பிரமாத யூகங்கள் ஏதும் தேவையா என்ன? ஏஆர்ஆர் அடுத்ததாக மன மென்டல் மனதில் என்ற டாப் கியரில் அடித்து கிளப்ப என்றுமில்லாத உற்சாகத்துடன் அவள் ஆட ஆரம்பித்தாள். அவளுக்கு தான் என்ன கவலை? அவர்களைப் போலவே கூட்டமும் வெறி பிடித்தது போல மாறி கிடந்தது. ஆசைக்கு ஆடி களைத்து மீண்டும் அப்டேட் செய்ய வேண்டி இவர்கள் இருவரும் அறைக்கு திரும்ப நேரம் 11 மணியை நெருங்கிக் கொண்டிருந்தது. ஜோகன், ரோமேஷ் எங்கடா? ஆளையே காணுமே. டீம்ல இருந்து தூக்கிட்டோம்ல, அதான் உள்ளேயே வரல. கடல் பக்கமா ஒரு பிளாக்ல அவனை கண்டேன். ஓ, என்ன அவனையும் கூப்பிடணுமா? ஏண்டா, ஏன் சனியனை எடுத்து பனியன்ல போடணுமா உனக்கு? அவ்வப்போது ரஹ்மானின் விருது பெற்ற பாடல்கள் மற்றும் சர்வதேச ரீதியில் அறியப்பட்ட பாடல்களுக்கு மட்டும் ஆங்கில அறிமுகம் வழங்கப்பட்டது. அதை ஹிட் ஜோடி குரலாக மாறிவிட்ட சஞ்சயனின் சகானாவை தவிர யார் செய்ய முடியும்? 3 பாடல்களுக்குத்தான் அவள் வந்தாலும் ரசிக்கும்படி இருந்தது அவளுடைய குட்டி அறிமுகங்கள். அவளின் குரல் நன்றாகவே அறியப்பட்டிருந்தாலும் அவள் முகம் காட்டும் முதல் மேடை இதுவாகத்தான் இருக்க வேண்டும். சஹானாவின் அறிமுகத்தின் பின் தில் சே ரீ என்ற மேடையில் இப்போது ஏஆர்ஆர் உருகி கொண்டிருக்க ஒருவித மோன நிலையில் சுகியின் இடுப்பை வளைத்து அணைத்தபடி அமர்ந்திருந்த சந்திரவுக்கு அதை கெடுப்பது போல ஒரு குறுஞ்செய்தி வந்து சேர்ந்தது. பரபரப்படைந்து ஜோகனுக்கு அதை ஃபார்வேர்ட் செய்தவன் அவனிடமிருந்து திரும்பி வந்த செய்தியை படித்துவிட்டு நெற்றியில் தோன்றிய சுருக்கங்களோடு கொஞ்ச நேரம் மொபைலையே வெறித்து கொண்டிருந்தான். பிறகு சுகிக்கு கண்களால் ஜாடை காட்டியபடி அவளையும் அழைத்து கொண்டு மேடையை நோக்கி வந்தான். ஒரு பையனிடம் சொல்லி ஜோகனை தான் அழைப்பதாக கூறி வெளியே வர வைத்தவன் மறுபக்கமாய் அறைக்குள் நுழைந்து ஜாஷராவை அவசரமாய் அழைத்து கொண்டு ஓரளவு பேச்சு குரல் புரியும் தொலைவுக்கு சென்றான். என்னாச்சுன்னா? மிஸ்டர் சஞ்சயன் மெசேஜ் பண்ணியிருக்கார். என்ன ஏதும் பிரச்சனையா? இல்லம்மா, சக்தி டிவி சக்தி எஃப்எம் டைரக்டரும் மினிஸ்டரும் மட்டும்தான் கடைசியா 2 லைன் பேசி க்ளோஸ் பண்றதா பிளான் இருந்துச்சு. இப்போ ஸ்பான்சர்ஸ் மீடியா பார்ட்னர்ஸ் எல்லாரையும் மேடைக்கு கூப்பிட்டு அவங்கள வச்சு சிங்கர்ஸ்க்கு மரியாதை செய்யணுமாம். சிசியின் உரிய பொறுப்பதிகாரி பேரை அனுப்பி வைங்கன்னு கேட்டிருக்கார். ஓ, ஜோகனுக்கு அனுப்புன, நீயே போயிடுடா. யாராவது சிங்கருக்கு நீ பொன்னாட போர்த்த வேண்டி இருக்கும். பேச எல்லாம் சொல்லல தானே? அப்படியே சொன்னாலும் ஜஸ்ட் இங்க வந்து எங்களுக்கெல்லாம் வாழ்நாள்ல மறக்க முடியாத மொமெண்ட்டை கொடுத்த உங்களுக்கு தேங்க்ஸ்னு சொல்லிடுன்னு கூலா மெசேஜ் போட்டிருக்கான். ஓ, என்னவோ இந்த தடவை நான் போக மாட்டேன் ஜாஷரா. இதுவரை நடந்ததெல்லாம் சின்ன சின்ன மீட்டிங்குகள் கூட்டங்கள். இங்க இந்த நிமிஷம் வரைக்கும் இந்த ஃபங்க்ஷனுக்காக நான் எதுவுமே செய்யல. இத்தனை மக்கள் முன்னாடி சிசி ரெப் நான் தான்னு என்னால பொய்யா அடையாளம் காமிச்சுக்க முடியாது. எனக்கு என்னோட ஃபீல்டு இருக்குமா? நீ தானே அவனோட பாதி. இனிமே அவனுக்கு கிடைக்க வேண்டியது உனக்காவது கிடைக்கிறது தான் நியாயம். இதுக்கு மேலேயும் நான் இந்த கில்ட்டை சுமக்கிறதா இல்லை. நீயே போயிடுமா? நான் எப்படின்னா? வேற வழி இல்லை ஜெடி. சந்துரு சொல்றது சரிதான். அவன் பாவம்தான். ஆனா இவனையும் நாங்க பார்க்கணுமே. அவனுக்காக நீ அடையாளம் காமிச்சுக்கிறது தப்பே இல்லைன்னு தான் நானும் சொல்வேன். நான் போக மாட்டேன்னா, ப்ளீஸ் என்ன புரிஞ்சுக்கோ. உங்களுக்கு புரியல சந்துரு அண்ணா. இந்த தடவை ஜோகனே போகட்டும். உறுதியாய் சொன்னவளின் நினைவில் நேற்று இந்த மேடையை ஏக்கமாய் பார்த்த ஜோகன் வந்து சம்மணமிட்டிருந்தான். எப்படியாவது அந்த ஆசையை நிறைவேற்ற வேண்டும் என்ற எண்ணம் பூதாகரமாய் வேர்விட்டு வளர்ந்தது அவளுக்குள். ஒரு நிமிடம் அங்கே யாரும் பேசவில்லை. ட்ரம் சப்தம் மட்டும் மேடையில் இருந்து தடதடத்தது. இவர்கள் மூவரின் மனதையும் போலவே. சின்ன கூட்டம் என்றாலே பின் வாங்குறவன் இவ்வளவு பெரிய கூட்டத்துக்கு முன்னாடி போவானா? சந்திரு தயங்கினான். ஒரு சின்ன ட்ரை நான் கொடுத்து பார்க்கறேன். நாங்க அவனை ரொம்ப புஷ் பண்றோமோ? இல்ல சந்துரு, இவன் சொல்றது சரி. இப்ப நான் சொல்றது கேளுங்க. எனக்கு பயங்கர வயித்து வலி. நீங்க என்ன வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன்னு அம்மாக்கும் ஜோகனுக்கு மெசேஜ் பண்ணுங்க. நாம் அப்படியே பின் பக்கமா போய் நின்றுவோம். இவ ட்ரை பண்ணி பார்க்கட்டும். அவனுக்கு உரிய அடையாளம் கிடைக்குமா இருந்தா ஒரு முயற்சி பண்றது தப்பில்ல. அவனை அவமானப்படுத்திடக்கூடாது. அப்புறம் எனக்கு என்னையே மன்னிக்க முடியாது. சந்துரு இன்னும் தயங்கினான். சந்துரு, அவனை பார்த்துப்பா. நீங்க முதல்ல வாங்க.
அப்படியே சுகியும் சந்துருவும் கூட்டத்துக்குள் மறைந்துவிட, கொஞ்ச நேரத்தில் சந்துருவின் மெசேஜை பார்த்துவிட்டு பதட்டமாய் இவளை தேடி வந்த ஜோகனை அதே இடத்துக்கு அழைத்து வந்தாள் ஜாஷரா. அவள் நீதான் போக வேண்டும் என்று சொன்னதும் முதலில் பைத்தியமா நீ என்றவன் பிறகு பிடிவாதமாய் மறுத்து கொண்டே இருந்தான். சற்று நேரம் வாதாடி பார்த்தவள் பிறகு அவனுடைய முகவாயை பற்றி தன் புறம் திருப்பி அவனுடைய கண்களுக்குள் ஊடுருவி பார்த்தாள். கண்கள் தானாகவே கலங்கிவிட்டிருந்தன. இதை மட்டும்தான் நான் உங்ககிட்ட கேட்குறேன் ஜோகன், வேற எதுவும் எனக்கு வேணாம். என்ன நீ லவ் பண்ணது உண்மைனா நீ ட்ரை பண்ணு, உன் கூடவே வரேன் நானும். உன்னால முடியலைன்னா அது ஆக்வர்டா தெரியாம நான் பார்த்துக்கிறேன், நம்பு. எனக்காக செய்வியா என்று இறைஞ்சலாய் கேட்டாள். கொஞ்ச நேரம் மௌனமாகவே நின்றவன் பிறகு மெல்ல தலையசைத்துவிட்டு திரும்ப நடந்தான். தனக்காக சம்மதித்தாலும் உள்ளுக்குள் எவ்வளவு பயத்தையும் வலியையும் அனுபவிப்பான் என்று புரிந்ததினால் ஓடிப்போய் அவன் கைகளை தன் கைகளுக்குள் பொதித்து கொண்டவள் இடைவிடாமல் மனதில் ஜபித்தபடி அவனோடு மேடையை நோக்கி நடந்தாள். ஒரு சொல் கூட பேசவில்லை அவன். அவள்தான் உன்னால முடியும், நான் கூடவே இருப்ப என்று இடைவிடாமல் சொல்லிக்கொண்டே வந்தாள். மேடையின் பக்கப்புறம் ஏறிய போது மொத்த கூட்டத்தையும் மேலிருந்து பார்த்ததும் அவன் கை அப்படியே வியர்த்து போனதை அவளால் உணர முடிந்தது. அவனை இத்தனை கஷ்டப்படுத்தித்தான் அந்த அடையாளம் கிடைக்க வேண்டுமென்றால் அது அவனுக்கு வேண்டாம் என்று கொதித்தது. தாயாய் அவன் மீது நேசம் கொண்ட மனது திருப்பி அனுப்பி விடுவோமா? நேசத்தை நிரூபிப்பதற்காய் தனக்கு மறுக்காமல் வந்திருப்பவனை அவமானப்படுத்த போகிறோமா என்றெல்லாம் மனதுக்குள் திடுக் திடுக் ரயில் ஓடிக்கொண்டிருந்தது. எல்லாவற்றையும் மீறிய ஒரு உள்ளுணர்வையும் இறைவனையும் மட்டும் நம்பியவள் அசைந்து கொடுக்காமல் உறுதியாய் நின்றாள். நேரம் சமீபித்துக் கொண்டிருந்தது. இவர்கள் ஏறியதுமே ஒரு இளைஞன் பச்சை நிற பொன்னாடையை கையில் கொடுத்து சஞ்சயன் அழைக்கும்போது போய் பாடகர் உன்னிகிருஷ்ணனுக்கு மரியாதை செய்யும்படி கூறினான். பொன்னாடையை அவனுக்கு பதிலாக அவள் வாங்கி கொண்டதை கூட அவன் உணர்ந்தானோ என்னவோ, கல்லென இறுகி போய் நின்று கொண்டிருந்தான். நான் நான் எப்படி? சர்ச்சில் ஒரு 50 பேரின் முன்னே நின்று வாயை திறக்காமல் திக்கி அழுது கொண்டு வீட்டுக்கு ஓடிய பின் அவன் மக்கள் முன்னிலையில் மேடை ஏறியது இல்லை. இன்றோ கிட்டத்தட்ட 5 லட்சம் மக்கள் இருக்கிறார்கள். இவர்கள் முன்னிலையில் அதே அவமானம் ஏற்படுமாயின் அதன் பிறகு அவன் உயிரோடு இருப்பானா? இதை மட்டும்தான் உன்னிடம் கேட்கிறேன் என்றாள். அவளுக்காக நான் முயற்சி செய்கிறேன் என்ற ரீதியிலேயே அவனுக்குள் சிந்தனை ரயில்கள் படபடத்துக் கொண்டிருந்தன. அவள் கை பற்றியிருந்த இடத்தில் இருந்து ஒரு வகை உணர்வொன்று வலுக்கட்டாயமாய் அவனை ஆறுதல் செய்ய முயற்சித்தும் அவன் உணர்வுகள் அடங்கவில்லை. இறுதி பாடலுக்கு முன்னதாக பாடகர்களை மரியாதை செய்யும் நிகழ்வு ஆரம்பமானது. அவனின் கஷ்டகாலமோ என்னவோ, முதலில் போனவர் சஞ்சயனிடம் மைக்கை வாங்கி கொண்டு 2 லைன் பேசிவிட்டு ரஹ்மானுக்கு பொன்னாடை போர்த்த தொடர்ந்தவர்களும் அதையே செய்ய ஆரம்பித்தார்கள். இன்னும் ஒருவர் தோ அவனுடைய முறை. பிறந்த முதல் ஆண்டு நிறைவிலேயே விருதுகளை வாரி குவித்த வளர்ந்து வரும் இணைய இதழும் மாபெரும் இணைய வர்த்தக சாம்ராஜ்யமுமான சார்லி சாப்ளினின் நிறுவனர்களில் ஒருவரான டெரிக் ஜோஹனன் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். சஞ்சயனின் கம்பீர குரல் காதுகளில் பறை என கொட்டியது. அவனது கையை பிடித்தபடியே அவனோடு கூட மேடையில் 2 அடி எடுத்து வைத்தவள் 3வது அடிக்கு வெளிச்சம் வந்ததும் கையை விட்டு விட்டாலும் அங்கிருந்து அகலவில்லை. அடுத்த அடி நீதான் எடுத்து வைக்க வேண்டும். ஜோகன் நிமிர்ந்து உன்னிகிருஷ்ணனை பார்த்தான். அவர் புன்னகையுடன் வந்து கொண்டிருந்தார். அந்த புன்னகைக்கு தன் இயல்பாக பதில் கொடுத்தவன் அவரை நோக்கி நிதானமாய் நடந்தான். சார்லி சாப்ளின் பெயர் கேட்டதும் கூட்டத்தில் கேட்ட கரகோஷங்கள் அவனுக்குள் என்னமோ செய்ய மிதப்பது போல மேடையின் மத்தியை நோக்கி வந்தவனை தோளோடு அணைத்து விடுவித்துவிட்டு அவன் கையில் மைக்கை தந்தே விட்டான் சஞ்சயன். வெளி உலகுக்கு சிறு கணமாய் தோன்றிய அந்த மௌனம் அவனுக்குள்ளே யுகங்களாய் போராட்டம் நடந்ததை அவன் மட்டுமே அறிவான். அவளும் உன்னால் முடியும், இந்த கைத்தட்டலில் உன் பங்கு இல்லையா? உன்னால் முடியும் ஜோகன். நிமிர்ந்து ஒரு தடவை கூட்டத்தை பார்த்தான். இன்னும் கை தட்டி கொண்டிருந்தார்கள். பக்கப்புறமாய் பார்த்தான். கண்களை இறுக மூடிக்கொண்டு 2 கைகளையும் வலிக்கும்படி நெரித்து கொண்டு எதையோ தீவிரமாய் வேண்டிக் கொண்டிருந்தாள் அவனுடையவள். இங்கே யாருமே இல்லை, அவளும் நானும் மட்டும்தான், வேறு யாருமே இல்லை, யாருமே.
நன்றி என்பது வெறும் வார்த்தைதான். இருந்தாலும் சொல்கிறேன். இன்றைய நாள் என் வாழ்நாளில் என்றுமே மறக்க முடியாத இனியதொரு தருணம். இந்த அழகிய இரவை எங்களுக்கு தந்த அனைத்து கலைஞர்களுக்கும் எங்கள் நெஞ்சம் நிறை நன்றிகள். ஆம், பேச்சு திக்கவில்லை, தயக்கமில்லை. மைக் வழி ஒலித்த தன்னுடைய குரலை ஆச்சரியமாய் கேட்டபடி அவன் பேசி முடித்து விட்டான். சஞ்சயன் மைக்கை வாங்கிக் கொள்ள பொன்னாடையை விரித்து உன்னிகிருஷ்ணனுக்கு போர்த்தியவன் கை கூப்பி அவருக்கு வணக்கம் சொல்லிவிட்டு திரும்பி நடந்தான். உடலின் உணர முடியா பாகம் ஒன்று அந்த கணம் நிமிர்ந்து அமர்ந்ததை அவனால் புரிந்து கொள்ள முடிந்தது. அடுத்ததாக என்று சஞ்சயன் இன்னொருவரை அழைக்க ஆரம்பித்திருந்தான். இன்னும் போகாத நடுக்கத்துடன் அருகில் அவனுக்கு குறையாமல் நடுங்கியபடி அவனை புகைப்படம் எடுக்கக்கூட முயலாமல் சிரிப்பும் கண்ணீருமாய் நின்று கொண்டிருந்தவளின் கையை அழுத்தமாய் பற்றியபடி மேடையை விட்டு கீழிறங்கினான் அவன். அவ்வளவுதான். பெரும் விம்மலுடன் பாய்ந்து அவனை கட்டி கொண்ட அவள் முகமெல்லாம் ஆவேசமாய் முத்தமிட ஆரம்பித்தாள். பிறகுதான் சூழ்நிலை உணர்ந்து வெட்க சிரிப்புடன் அவள் விலகிக் கொள்ள எங்கிருந்தோ ஓடி வந்திருந்த சந்துருவும் ரியோவும் அவனை இறுக கட்டி கொண்டு கொஞ்ச நேரம் உணர்ச்சி பெருக்கில் மௌனமாயிருந்தவர்கள் பிறகு வாய்க்கொள்ளா சிரிப்புடன் கலக்கிட்டடா மச்சி என்று கத்தியபடி விலகி அவனை தோளில் தூக்க முயன்ற முடியாமல் கீழே உருண்டு புரள ஆரம்பித்தனர். அங்கே நடந்ததை பார்த்த மேடையின் பக்கப்புறத்தில் நின்ற இளைஞர்களுக்கு என்ன நடக்கிறது என்று புரியாவிட்டாலும் புன்னகை மட்டும் உதட்டில் தொற்றிக் கொண்டிருந்தது. ஹேய் ஹேய், நான் வீடியோ எடுத்தனே, எல்லாத்தையும் வீடியோ எடுத்தனே என்று குதித்தபடி சுகி ஓடி வந்தாள். அந்த நேரம் பல இணைய பத்திரிகைகள் மைக்கோடு மேடையில் நின்ற அவனது புகைப்படத்தை சுட சுட பிரசுரித்துக் கொண்டிருந்தன. நாளை அவன் பல பத்திரிகைகளிலும் வரக்கூடும். ஒரு வழியாய் உணர்ச்சி படபடப்பு அடங்கி தங்கள் இடத்துக்கு வந்து சேர்ந்து அந்த வீடியோவை நான் பார்க்கிறேன் என்று கேட்டவர்களுக்கு தராமல் தானே பல தடவைகள் ரீப்ளே செய்து பார்த்தும் அவனால் நடந்ததை நம்பவே முடியவில்லை. இறுதி பாடலாய் எந்தன் தேசத்தின் குரல் பாடல் ஒலித்த போது மொத்த கூட்டமுமே எழுந்து நின்று இசை புயலுக்கு மரியாதை செய்ததோடு அந்த பாடல் ஏற்படுத்திய உணர்வு பிளம்பான மனநிலையுடன் மெல்ல மெல்ல கலைய ஆரம்பித்தது. கூட்டம் நகர்ந்த திசைக்கு எதிர்ப்புறமாக கடலை நோக்கி நடந்து கொண்டிருந்தார்கள் ஜாஷும் ஜோகனும். சாரிடா தங்கம், நான் உன்னை அப்படி ஃபோர்ஸ் பண்ணி இருக்கவே கூடாது. நடந்து முடியும் வரை மேடையில செத்து பிழைச்சன் தெரியுமா? அப்பா, ஐ எம் கிளாட் யூ டிட் பேபி. நிஜமாவா? சத்தியமா? அவளது உள்ளங்கையை உதட்டில் வைத்து முத்தமிட்டான் அவன். வாவ் டே, எப்படி ஃபீல் பண்ண? அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? ஹாரிபிள், ஐ ஹேட் இட். ஆனா எப்பவாவது கட்டாயம் நான் பண்ணியே ஆகணும்னு ஆச்சுன்னா, ரொம்ப ரொம்ப தேவைப்பட்டா என்னால பண்ண முடியும்னு இன்னைக்கு நம்பிக்கை வந்திருக்கு. தேங்க்ஸ் டி. ஐ எம் ஸோ ஹாப்பி ஃபார் யூ. கடல் அலைகளை தொட வேண்டி படிகளில் கீழே இறங்கியவன் ஷூவை கழட்டி கடாசி விட்டு ஓடிப்போய் அலைகளில் கால் வைத்தான். பிறகு கைகளை விரித்து பிடித்தபடி, ஹேய், அதே அளவு நிறைஞ்ச கூட்டம், கைத்தட்டுற மக்கள், மைக்கோட ஜோகன், ஹேய், என் கனவு நிஜமாயிடுச்சே என்ற கடலை பார்த்து கத்தியபடி சிறு குழந்தை போல ஆர்ப்பரிக்க ஆரம்பித்தவனை பார்த்து சிரித்து கொண்டிருந்தவள் பிரம்மாண்டமான அலை ஒன்று அவர்களை நனைக்க வருவதைக் கண்டு அவனை பிடித்து இழுக்க முயன்று அவன் கொஞ்சமும் ஒத்துழைக்காததால் அப்படியே பொத்தென தண்ணீருக்குள் விழுந்தாள். படகோட்டி எம்ஜிஆர் பாணியில் கைகளை நீட்டி, ஹேய் கடலே, ஹேய் அலையே, ஹேய் வானமே, ஹேய் பூமியே, இப்ப நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் என்று கத்தியபடியே அபிநயித்து கொண்டிருந்தவன் அவள் சிரித்தபடி எழ முயல்வதை பார்த்துவிட்டு அவள் மேலேயே பொத்தென்று விழுந்தான். பின்னாலேயே துரத்தி வந்த பொல்லாத அலை ஒன்று அவர்களை மோதி தெரித்தது சந்தோஷமாய். இதோடு இந்த கதை முடியுது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோல சந்திப்போம். பாய். தேங்க்யூ.